இந்த யாழ் அரங்கம் மற்றும் ஆய்வு நிறுவனம் அப்படின்ற இந்த ஒரு செயல் திட்டம் ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்போ இருக்கிற இந்த வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் இது இந்த செயல் திட்டம் தொடங்கினது வந்து 2021. ஆனால் அதுக்கு முன்னாடியே அப்படின்னா வந்தால் 2009லேருந்தே நம்ம இங்கே புதுச்சேரியிலேருந்து யாழ் கலை மையம் அப்படின்ற பேரில் செயல்பட்டுட்டு இருந்தோம். அதில் ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் இவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு சின்ன பசங்களை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது குழந்தைங்க கிட்ட இந்த கலை வடிவங்களை அறிமுகப்படுத்துறது அப்படின்றது நோக்கமாகவும், இந்த 3 கலை வடிவங்கள் பற்றியான கலைஞர்கள் பற்றியான ஆவணப்படுத்துதல், அப்புறம் இது சமகால கண்காட்சிகள், நிகழ்வுகள் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தோம். இதோடைய ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டு இதில் வந்து அரங்கத்தை ரொம்ப கவனமாக கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை உணர்ந்த காரணத்தினால என்ன பண்ணோம்னா, யாழ் அரங்கம் மற்றும் ஆய்வு நிறுவனன்ற இந்த ஒரு தனி செயல் திட்டத்துக்குள்ளே கவனம் செலுத்தி வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ இந்த 22ல் அப்படின்றது ஒரு கால அளவு தானே தவிர, அதுக்கு முன்னாடியிலேருந்தே சிந்தனை அளவில் இது ரொம்ப நீண்ட நெடிய காலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். இப்போ இதுக்கு பின்னணியில் அப்படின்னு சொன்னால் வந்து யாழ் அப்படின்ற ஒரு பெயர் காரணமாக நம்ம சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா ஒன்று, ஒரு ஒரு நம்மக்கிட்ட இருந்த ஒரு பழமையான இசைக்கருவி, ஒரு ஒரு மரபு ரீதியான ஒரு இசைக்கருவி அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமா நம்ம இதோடைய செயல்பாட்டு வடிவத்தை நாங்கள் கவனமாக எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பித்தது அப்படின்றது வந்து யாழ்ப்பாணம் நூலகத்தை போர் சூழலில் எரிச்ச ஒரு நினைவாக தான் நம்ம வந்து இங்கே ஒரு மாற்று வெளியாக நம்ம கிரியேட் பண்ணணும் தான் அதை யாழ் அப்படின்ற பேரை நம்ம வந்து முன்னெடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். இதுதான் ஒரு அரசியல் நிலைப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா, நூலகம் அப்படின்றது வந்து ஒரு அறிவு ஒரு என்ன சேகரிப்புக்கான ஒரு இடம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அது வந்து இல்லை அப்படின்றதும், ஒரு அசைகின்ற ஒரு மனித மனங்களே வந்து என்னென்னா ஒரு நூலகத்துக்கான ஒரு திறவுகோல் தான் அப்படின்ற மாதிரி இங்கே நடிப்பு ரீதியாகவும் இல்லை கலை பார்வையிலையும் வந்து எல்லாரையும் பயிற்சிக்கு உட்படுத்துறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை வந்து உள்வாங்கிக்கிறது அப்படின்றது தான் இதோடைய செயல் நோக்கம். அப்போ இங்கே வந்து என்னென்னா, நம்ம அரங்கம் தொடர்பான, நாடகம் தொடர்பான நூல்களை சேகரிக்கிறோம். அதுக்கு நிறைய நாடக கலைஞர்களே அவங்களுடைய நூல்கள்லாம் தந்து உதவுறாங்க. அப்புறம் மேற்கொண்டு இப்போ சமகாலத்தில் வரக்கூடிய நூல்கள் எல்லாம் வாங்கி நம்ம சேகரிக்கிறோம். அது வந்து கால தேவைக்காகவும் கவனமாகவும், இப்போ சமகாலத்தில் வேலை செய்கிறவங்க அதை வாசிக்கிறதுக்காகவும், அவங்கள அறிவு ரீதியாக வந்து மேம்படுத்திக்கிறதுக்காகவும் நம்ம அதை சேகரிக்கிறோம். ஒன்று. அப்புறம் நாடக பயிற்சிகள், நடிப்பு பயிற்சி, நாடக தயாரிப்பு இது ஒன்று நடக்குது. அப்புறம் நாடக நிகழ்வுகள், பல்வேறு குழுக்களுடைய நாடக நிகழ்வுகளை வந்து இங்கே ஒருங்கிணைக்கிறோம். அப்போ இது ஒரு செயல் திட்டம். அப்புறம் இந்த இடத்த குறிப்பாக நம்ம வந்து தேர்வு பண்ணதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட வந்து என்னென்னா, மக்கள்கிட்ட பொதுவாக நாடகம் அப்படின்ற அந்த ஊடகத்து மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, ஒரு ஒரு பார்வை, அதை வந்து இன்னும் பரவலாக்கம் பண்ணணும், அதோடைய உண்மைத்தன்மையை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்போ அவங்களோட அதை இணைஞ்சு வேலை செய்யும்போது தான் அது சாத்தியப்படும். அப்படின்றதுனால ஒரு குடியிருப்பு பகுதிகளில் இது மாதிரியான ஒரு பின்னாடி ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நகர சூழலிருந்து விடுபட்டு ஒரு கிராம சூழலில் இருக்கக்கூடிய இந்த இடத்த தேர்வு பண்ணது கூட அதுதான் காரணம். இங்கே என்னென்னா, இப்போ நாடக நிகழ்வுகளை வந்து இங்கே சுற்றுல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து வந்து நாடகம் பார்க்குறாங்க. அப்புறம் நாடக பயிற்சிகள் வரும்போது அதில் ஏற்படுற அந்த ஒலி, இந்த மாதிரியான இசைக்கருவிகளுடைய வாத்திய இசை இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன புதுசாக ஒரு ஒலி வருதுன்னு சொல்லிட்டு, அது வந்து என்னென்னா ஒரு உரையாடலுக்கான ஒரு தொடக்கமாக நினைக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்க, அப்போ என்ன பயிற்சிகள்லாம் இங்கே போகுது, என்ன மாதிரி நாடகம் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு ஒரு பேச்சு வருது. அப்போ இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு போன வாரத்தில் வந்து ஒரு வீதி நாடகத்துக்காக ஸ்கூலில் போய் செய்ய போகும்பொழுது, இந்த ஊரில் ஒரு ஒரு முதியவராகவும் இல்லை இந்த ஊர் நல்ல மதிப்புமிக்க ஒரு மனிதராக இருக்கிறார், சண்முகம்னு ஒருத்தர். அப்போ அவர் எதிரில் எங்களை கிராஸ் பண்ணார்.
இப்போ அவர்கிட்ட நாங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாப்பா ஏதோ வேலையாக போகிறீங்களா அப்படின்னு தான் கேட்டார் அவர். ஆனால் நாங்கள் நின்று அவர்கிட்ட ஒரு ஸ்கூலுக்கு நாடகத்துக்காக போகிறோம், போதை எதிர்ப்பு தினம் இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை எவ்வளோ தட்டி சொல்லும்பொழுது, அப்போ நாடகம் அப்படின்றது வந்து ஒரு சமூக மதிப்பில் என்னவா இருக்குது, அப்போ இவங்க யாரோடலாம் இணைஞ்சு வேலை செய்கிறாங்க அப்படின்றது ஒரு நாங்கள் இதை வந்து ஒரு பெருசாக திட்டமிட்டு செய்யாமல் இயல்பாக கடத்த முடியுது. இப்போ அவங்களுக்கு எங்கள் மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்வை வந்து மாறுது, மதிப்பு வந்து கொஞ்சம் கூடுறதா இருக்குது. அப்போது எங்களுக்கான உதவிகளை அவங்க செய்யறதுக்கும் தயங்குறது இல்லை. அப்போ ஒரு வெளிப்புற பார்வையாளர்கள்லாம் கைவிடும் போது கூட எங்களால் இங்கே தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வேலை செய்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய விஷயங்கள், சில கட்டுப்பாடுகள்லாம் கூட நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாக சிலது கடைபிடிக்கிறோம். வலுக்கட்டாயமாக அப்படின்றது என்னென்னா, பெரிய இங்கே நிர்பந்தம்லாம் மற்ற கலைஞர்களுக்கான சுதந்திரத்தில் பெருசாக தலையிடுறதில்ல. புகைப்பழக்கம், அப்புறம் வந்து மது, இந்த 2 விஷயத்த வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே செய்கிறத ரொம்ப கவனமாக வந்து நாங்கள் தவிர்க்கிறோம். ஏன்னா அது அது 2ம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே நடக்குதுன்னு சொன்னால், அப்போ ஒரு இங்கே ஏற்கனவே நாடகத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஐடியாலஜிக்குள்ளே இதுவும் போய் ஒட்டிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் எவ்வளோ அளவுக்கு இங்கேருந்து நாங்கள் வெளியில் போகும்பொழுது இங்கே இருந்த சூழலில் இது அரங்கம் தொடர்பாக வேலை செய்கிறவங்க எவ்வளவு வந்து ஒழுக்கமாகவும் எவ்வளவு வந்து கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவே இருக்கட்டும். ஏன்னா அது வந்து இவங்களோட பங்களிப்பு வேணும். சில சமயம் அதை அந்த இடைவெளியை நிரப்பிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்கிறோம். இதுவே ஒதுக்குப்புறமாக இருந்தோன்னா கலைஞர்களோட அந்த சுதந்திரத்தெல்லாம் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து என்னென்னா பொதுவாக அரங்கத்தோடைய வளர்ச்சிக்கான ஒரு கட்டுப்பாடாக நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு சின்னதாக இது போகிற போக்கில் கண்டுபிடிக்கிறதா, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நாங்கள் திட்டங்களாலாம் ஒன்றும் தீட்டிட்டுலாம் வந்து செய்யலை, போகிற போக்கில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான். அப்புறம் இதே மாதிரி இங்கே என்னென்னா நிறைய வடிவங்களில் இங்கே வேலை செஞ்சு பார்க்குறோம். இப்போ வெறும் நாடக நிகழ்வு மட்டும் கிடையாது, நாடகம் தொடர்பாக பேசுறதுக்கான தளங்களாகவும் ஒரு 2-3 ஜேர்னர் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று நாடக உரையாடல் அப்படின்ற ஒரு 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 வடிவம் ஒன்று இங்கே செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இளம் நாடக கலைஞர்களோ இல்லைனா நாடகம் குறித்து மேலும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களோ இல்லைனா ஆய்வாளர்களோ அதில் வந்து ஒரு தலைப்பில் வந்து எங்களுக்குள்ளேவே முதல்ல இது வந்து பெரிய பொது பார்வையாளர்களுக்கானது கிடையாது. இந்த நாடக கலைஞர்களுக்குள்ளே வந்து என்னென்னா நாடக உரையாடல்னு சொல்லி ஒரு ஆய்வு தலைப்பை வச்சுக்கிட்டு அவங்க வாசிப்பு அனுபவத்தையோ அல்லது நாடகம் பார்த்த அனுபவத்தையோ ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் நாடகம் சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுக்காக. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நாடகம் தொடர்பான திரைப்படங்கள் எல்லாம் வந்து திரையிடுறோம். இப்போ அதுவும் வந்து எங்களுடைய நாடக கலைஞர்களுக்கான ஒரு தேவைக்கான ஒரு ஒரு அனுபவத்துக்கான ஒரு முன்னேற்றம் மாதிரி அதையும் பயன்படுத்துகிறோம். அப்புறம் புத்தகங்கள் பதிப்பிக்கிற வேலைகளும் செய்கிறோம். என்னென்னா சில சமயம் இந்த நாடகம் தொடர்பான ஆய்வுகளையோ இந்த நாடகம் தொடர்பான பிரதி தொடர்பான வாசகர்களையோ சென்று அடையிறதுலையோ ஏதாவது ஒரு வகையில் மற்ற பதிப்பகத்தார் வந்து தயக்கம் காட்டுவாங்க அப்படின்னா, நாம் வந்து அதிலே வேலை செய்கிறதுனால அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சரி பண்ணிவிட்டு எங்களுடைய ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஒரு 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 சைக்கிளிங் மாதிரி நாங்களே எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஓப்பன் ரிசோர்ஸ் சென்டராக தான் நம்ம யோசிக்கிறோம். இதில் பல்வேறு கலைஞர்கள் வெளியிலேருந்து வந்து இங்கே தங்கியிருந்து சில சமயம் அவங்களுக்கான பயிற்சிகளுக்காக நேரம் செலவு பண்ணுறாங்க. ஆய்வு மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற புத்தகங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போது ஆவணப்படுத்துதல்லையும் ரொம்ப கவனமாக செய்கிறோம். வீடியோ டாக்குமெண்டேஷனும் செய்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற நாடகங்கள் வந்து இங்கே ஆவணமாக வருது. இங்கே நிகழ்வுக்கு வர நாடகங்கள் ஆவணமாக்கப்படுது. அது இல்லாமல் இங்கே சுற்றுப்புறங்களில் இருக்கிற தெருக்கூத்து கலைஞர்களோட நம்ம இணக்கமாக வேலை செய்கிறோம். இந்த பகுதி தெருக்கூத்து கலைஞர்களோட அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அளவில் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இடர்பாடு சமயங்களில் அவங்களோட தோள் நின்று நம்ம வேலை செய்கிறதுக்கும் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் இப்போ வந்து அரங்கம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு கண்டெம்பரரி ஆர்ட் ப்ராக்டிஸ்ன்னு இல்லாமல் அரங்கம்ன்றது வந்து ஒரு நெடிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கலை வடிவம் அப்படின்ற அளவில் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப தேவையாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். அது அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம்.
நிலமும் பொழுதும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் 2 நேர்காணல்களில் நாம் சந்திச்சிருக்கோம். உரையாடல் தான், நேர்காணல்னு சொல்ல முடியாது. 2 உரையாடல்கள் சந்தித்தோம். 3வது உரையாடலும் பாண்டிச்சேரியிலிருந்தே நம்ம சந்திக்க போகிறோம். அது ஏதோ திருவண்ணாமலைக்கும் பாண்டிச்சேரிக்குமான ஒரு இலக்கிய பந்தமா அல்லது வேறு என்ன உறவானு தெரியல. ஆனால் பாண்டிச்சேரியை தொடர்ச்சியாக நம்ம முழுசாக வேலை செய்கிறோம். அந்த வகையில் 3வதாக நம்ம உரையாட இருக்கிறது நாடக நிகழ்த்துக்கலையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திட்டு இருக்கிற தோழர் கோபி. நான் கோபி என்னன்னு கூப்பிடுவேன். நம்ம தோழர் கோபி அவர்களும் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். நான் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய புத்தக அறிமுகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் எழுதியிருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை, ஒருத்தருக்கு ஆன்மீகம், ஒருத்தருக்கு உணவு, ஒருத்தருக்கு இசை. இந்த மாதிரி நாடகம் பார்க்குறதே எனக்குள்ள ஒரு போதையாக ஏற்படுத்தின ஒரு நாடகம் பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க. அது உங்களுடைய நாடக பயணத்தினுடைய துவக்கம்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்கள் நாடக பயணத்தினுடைய துவக்கமாக வாசிப்பு இருந்ததா? பார்த்த வழியில் வந்திருப்போம், இல்லை வாசிட்டு வந்திருப்போம் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு அந்த நாடக பயணத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கு? நான் இங்கே ஸ்கூலில் படித்தது இது எல்லாமே என்னென்னா, ஒரு அரசு பள்ளி, ரொம்ப பெரிய கட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளோக்கு அளவுக்கு விளையாட முடியுமோ விளையாட்டு, அப்புறம் பயணம், அப்புறம் எக்கச்சக்கமான கலாட்டா, சேட்டை, இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு ரொம்ப சுதந்திரமான ஒரு மனநிலையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள். கொஞ்சோண்டு கைவசமாக என்கிட்ட இருந்தது என்னென்னா, வரைகிற ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு கல்வி திட்டத்துக்குள்ளே நம்மளால் ஃபிக்ஸ் ஆக முடியல, உட்கார முடியல. இந்த சிக்கல் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. மொழி ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ தான் இங்கிலீஷ் மீடியம் அறிமுகமான டைமு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, நம்ம இதுலேருந்து ஒருத்தன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் வீட்டில் பெண்கள்லாம் வாசிக்கிற பழக்கம் அப்போ ஸ்டார்ட் ஆகியிருந்த டைமு. அத்தைங்கள்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, படிப்பெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க ஏற்கனவே 8வது 9வதோட. ஆனால் தமிழ் வாசிப்பு ரொம்ப சரளமாக என்கிட்ட இருந்துச்சு. அப்போ தடுக்கி விழுந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு தொடரோ இல்லைனா வாரப்பத்திரிக்கையோ மாதப்பத்திரிக்கையோ இதுதான் பார்க்குற மாதிரி இருக்கும், நாவல் இருக்கும். இப்போ இதெல்லாம் வாசிட்டு இருந்தேன்னா எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு கான்செப்டுவலாக உள்ளே ரிசீவ் பண்ணுறதுக்கே எனக்கு தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அதில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக மாறும்போது, இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும்போது எனக்கு இந்த திட்டத்துக்குள்ளே நம்மளால் செட் ஆக முடியல. அதுலேருந்து எப்படியாவது வெளியேறினா பரவாயில்லன்னு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு மாதிரி 10வது வரைக்கும் தட்டு மாதிரி வெளியில் வந்துட்டோம். அது பிறகு எங்கே போகிறது அப்படின்றதுல ஒரு சிக்கல் வரும்பொழுது, இப்போ பல்வேறு வேலைகள், பேனரு கடையில் வேலை செய்கிறது, சைன்போர்டு கடையில் வேலை செய்கிறது, அதை ஓவியம் வழியாக தப்பிச்சிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தது. அந்த ஓவிய வேலையாக இருக்கும் பொழுது நான் அங்கே ஒரு ஒரு சின்ன சந்திப்பு ஒன்று நடந்துச்சு. நான் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க கவர்மெண்ட் ஆர்டர்லாம் நிறைய எடுத்து செய்வாங்க. பெரிய பெரிய ஓர்டிங்ஸ் எல்லாம் அப்போது வரும். நிறைய விளம்பரங்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாடு, அது இதுன்னு எல்லா இதுக்கும் பெரிய ஆர்டர் எடுக்கிற கடை அது. அதில் ஒரு வருஷமாக வேலை செய்கிறேன். பெரிய பெரிய ஓர்டிங்ஸ் எல்லாம் ஏறி பேக்ரவுண்ட் பெயிண்ட் அடிப்போம், அப்புறம் எழுத ஆரம்பித்தோம். இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் ஓவிய கல்லூரியிலேருந்து வந்தார். அவரை அவர் சும்மா ஒரு சாயந்தர நேரங்களில் ஒரு தொழில் கற்றுக்கிற மாதிரி வந்தார். இப்போ அவர் இந்த கடைக்காரங்க ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்மளை ட்ரீட் பண்ணுறதுக்குமான ஒரு வித்தியாசம் எனக்கு சின்னதாக புரிய ஆரம்பிச்சு. வாடா போடான்னுவாங்க, டீ வாங்கினுவா அப்படின்னுவாங்க. இப்படித்தான் நம்மளை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு நேரமாக வரும்பொழுது என்னென்னா, இருங்க பரவாயில்ல, நீங்கள் எப்போ போகிறீங்களா போங்க சார் அப்படின்வாங்க. சார்லாம் கூட கூப்பிட்டு அந்த ஓனர். எனக்கு அப்போ தான் சின்னதாக ஒரு கவனம் வந்துச்சு. அப்போது ஒரு வகையில் கல்வி நமக்கு வர்றது வழியாக எப்படி கல்வியை நம்ம கூட வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் வந்துச்சு. அது டிகிரியாக கூட இருக்கலாம், வேற மற்றபடி ஒன்றும் பெரிய இதுவாலாம் ஓப்பன் ஆகலை. அப்போது டிகிரி மேலே சரி அப்போ கல்வி பின்புலம் அவசியம் போல இருக்குன்னு, இதுதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லி ஓவிய கல்லூரிக்குள்ளே போனோம். அதுவும் ரொம்ப சுலபமாக போகல. முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட்டு முதல் வருஷம், அப்புறம் திரும்ப பயிற்சி அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப 2வது வருஷம் ஜாயின் பண்ணோம். இந்த ஓவிய கல்லூரியோட பின்புலம் தான் ஒரு மாதிரி பார்வை எல்லாமே மாற்றுச்சு. அது வரைக்கும் இருந்த ஒரு பொதுவான ஒரு பார்வையும் இதெல்லாம் என்னென்னா, ஒரு காட்சி அனுபவத்தை
பார்க்கறது அப்படின்றது, கலர்ஸை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரியானது தான் அங்கே முழுக்க முழுக்க நடக்கும். அப்போ அதனால இந்த பின்புலத்துலேருந்து இருந்தது தான் நாடகத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓவியர்கள் பெரும்பாலும் வந்து என்னென்னா நாடகத்தோட தொடர்பாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சென்னை சூழல் வேற, இங்கே பாண்டிச்சேரியோட சூழல் வேற. நாடகத்துக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இங்கே இருக்காது. அப்போ சென்னை ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸு நம்ம சொல்லும் பொழுது நேரடியாக கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், நடேஷ் வந்து தேட்டரில் வேலை செஞ்சாருன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற கனெக்ஷனுக்கும் இங்கேயும் நேரடி தொடர்பே இல்லை. அப்போ எனக்கு வந்து என்னென்னா ஓவிய கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும்பொழுது தான் இந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த கருஞ்சுழின்னு ஒரு நாடகம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இதில் கற்பனைக்குள்ளேயோ இல்லைன்னா அனுபவத்துக்குள்ளேயோ இருந்த அந்த நாடகன்ற இது வந்து உடஞ்சிச்சு. அப்போ அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பெயிண்டிங்கை தான் ரெகுலராக பார்ப்போம், பெயிண்டிங் கூட மட்டும் சம்மந்தம் வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த கருஞ்சுழின்ற அந்த நாடகம் தான் லைட்டாக, அப்புறம் ஸ்டேஜில் வந்து ஆக்டர் வந்து வெறும் ஃபிசிக்கலாக கம்யூனிகேட் பண்ண முடியுன்றது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துறது. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய இதுதான் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளுக்கு மேலே என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. அது என்னென்னா அது அந்த பிளேவோ பேசுகிற அந்த பொருளா, அப்படி இல்லைன்னா நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சா அப்படின்றதெல்லாம். அப்போ அது எனக்கு ரொம்ப பெருசாக ஒட்டிக்கிச்சு. அப்புறம் முக்கியமாக வந்து என்னென்னா அந்த நாடகத்துக்குள்ளே ஒரு எர்த்தியலியல் பற்றியான ஒரு பெரிய போராட்டம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட என்னோட நிலைமை மாதிரியே அப்போ இருந்துச்சு. நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன எது அப்படின்ற மாதிரி இருக்கிறதே தான் பெரிய இன்னைக்கு ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு இது மாதிரியும் பிரேக் ஆச்சு அது. அதுலேருந்து தான் நான் என்ன பண்ணேன்னா நாடகம் தொடர்ச்சியாக பார்க்கறது அப்படின்றதுக்கு மேலே போக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு பார்க்குறதுன்றதே ஒரு பெரிய ஒரு அனுபவம், அது தேவையாக இருக்குது அப்படின்றது எனக்கு உணரும்போது தான் தொடர்ச்சியாக நாடகம் பார்க்குறது அப்படின்றத எங்கெங்கெல்லாம் இருந்தாலுமே சென்னையிலேருந்து அப்புறம் பயணம் பண்ண ஆரம்பித்தோம். பாண்டிச்சேரியில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு நாடக குழுக்கள்னு ஒன்று பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அந்த சமயம். அப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் நிறைய நாடகங்கள் அது வழியாக தான் வரும். இப்போ ஒன்று அவங்க எக்ஸாம் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு நாடகம் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் எப்பயாவது நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால அப்போ நேரடியாக நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அந்த நாடகத்துறையோட கொஞ்சம் தொடர்பில் இருக்க ஆரம்பித்தோம். அங்கே ஏதாவது நாடகம் நடந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது, அங்கே வழக்கமாக போய் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது. அப்போ ஏற்கனவே ஓவிய கல்லூரியிலேருந்து இருந்த சீனியர்ஸே கொஞ்சம் பேர் வந்து அங்கே நாடகம் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தொடர்பு தான் எனக்கு நாடகம் பார்க்குறது அப்படின்றது. பின்புலத்தில் யாருமே நம்ம வீடு வழியாவோ இதுலேயோ நாடகத்துக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ எனக்கு இதுதான் பெரிய ஓப்பனிங் ஆச்சு. நாடகம் பார்க்குறதே இப்போ வரைக்கும் தீராத மோகம் வந்து நாடகம் பார்க்கறது தான். இந்த வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாடகக்கலைன்றது தெருக்கூத்தா இருக்கலாம், கட்டைக்கூத்தா இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி கிளவுன் சம்பந்தமான விஷயங்கள்ல தென் தமிழகத்தோட வட தமிழகத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். திருச்சியிலேருந்து அப்படி மேலே போக திருவள்ளூர், சென்னை வரைக்கும் கூட என்னுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு. இப்போ அந்த கட்டைக்கூத்து தெருக்கூத்து மாதிரியான விஷயங்கள் ட்ராமா, இப்போ நவீன வகையில் அதை ட்ராமான்னு சொல்கிறோம், அப்படின்னு பண்ணுறாங்க கொஞ்சம் மாடி கூத்து. இது எப்படி இதை உள்வாங்கியிருப்பீங்க? இந்த டிராமாக்கு முன்னாடி சொல்றேன், இந்த நாடக வடிவத்துக்கு முன்னாடியான ஃபோக்லோர் வடிவம் உள்வாங்கியிருப்பீங்களா? அந்த அப்போ தமிழகத்தினுடைய ஃபோக்லோர் வடிவம் எப்படி உள்வாங்கினீங்க? அது எப்படி உங்களுடைய இப்போ நீங்க ஒரு நாடகத்தை வடிவமைக்கும் போதோ அதுக்கு எழுதும் போதோ எப்படி துணை நிற்குது? இப்போ ரொம்ப ரொம்ப நாடகத்தை நம்ம வந்து நாடகத்துக்குள்ள டிராவல் பண்றதுக்கு ஒன்று வாசிப்பு அவசியமாக இருக்குது. ஒன்று ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா இதர இலக்கிய வடிவங்களோ இல்லைன்னா மற்ற கலை ஊடக வடிவங்களோ வந்து நமக்கு துணை செய்யுது. ஆனால் குறிப்பாக வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமாக நடிப்பு அனுபவம் இருக்குல்ல, அதுதான் வந்து உடலாலேயும் மனசாலேயும் நம்மளால் உள்வாங்க முடியும். அந்த நடிப்பு அனுபவம் தான் ரொம்ப முக்கியமான கற்றல் அப்படின்றது நான் நினைக்கிற நம்புகிற ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து நிறைய நாடகங்களில் நடிக்கிறது தான் எனக்கு வேலையாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. இப்போ இயக்கிறது என்னென்னா, அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ நான் வந்து என்னுடைய உடலை தயார்படுத்துறது அப்படின்ற அந்த ஒரு பழக்கம் வந்துச்சு. அப்போ இந்த குரூப் கூட வேலை செய்யும் போதெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பிளேக்கு ஒரு நடிகர் வந்து மாற வேண்டியது இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் மாறணும். ஏன்னா நமக்கு பயாலஜிக்கலாக ஒரே மாதிரியான ஃபீச்சர் தான் இருக்கும். ஒரே அசைவு, ஒரே மாதிரியான டோன் தான் பேசுறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சாதக பாதகங்களை வந்து எடுத்து வேறு விதமாக வடிவமைக்கிறது அப்படின்றது, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்றதே ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அப்போ அந்த கான்சியஸ் வரும்பொழுது தான்
அப்போ இன்னும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை கூட சேர்த்துக்கிறது அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சுற்று வட்டாரங்களை வந்து இருக்கிற வடிவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இங்கே இந்தியா முழுக்க இருக்கிற வடிவங்கள், அப்புறம் உலகம் தாண்டிய வடிவங்கள், இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா, இது தொழில்முறை நாடக குழுவில் இல்லை. நம்ம ஆரம்பத்திலே கல்வி பின்புலத்தில் இருந்ததுனால இது சம்மந்தமாக சப்ஜெக்டாகவே மாறினதுனால நமக்கு வாசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே அந்த நான் அகாடமிக்கெல்லாம் படிக்கணும் இல்லை மார்க் வாங்கணுன்றதுக்கு இல்லவே இல்லை. இப்போ நமக்கு நாடகம் பிடிச்சி போனால் ஒரு ஊடகமாக இருந்துச்சு, மேலும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதில் நம்ம ரொம்ப நெடிய தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். நம்ம இதில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னும்போது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த வாசிப்பு அனுபவமும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. உலகம் முழுக்கவே நமக்கு என்னென்னா, நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சடங்கு தான். சடங்கு வந்து பிரதான ஒரு வடிவமாக இருக்குது. இப்போ நமக்கு உதாரணம், எங்கேருந்து உலக நாடக வரலாறு ஆரம்பித்தாலுமே கிரீக்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஒரு எமர்ஜான ஒரு முக்கியமான காலகட்டம். அப்போ அது வந்து நமக்கு விவசாயம் இந்த மாதிரியான ஒரு 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 பண்பட்ட ஒரு வடிவத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது அங்கேருந்து தொடங்குற அந்த சடங்கு வடிவங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. சடங்குலேருந்து கரெக்டாக நாடகம் எப்படி பிரிஞ்சு ஒரு பண்பட்ட ஒரு 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 தனித்த ஒரு வடிவமாக ட்ராவல் ஆகுது அப்படின்றதுக்கும் நமக்கு கிரீக் மாதிரியான இடங்கள்ல வந்து உதாரணங்கள் இருக்குது. ஒரு டயனிசஸ் கடவுளை வந்து வழிபட்டு இவங்க எல்லாரும் வெறும் சடங்காக செஞ்சுட்டு இருக்கிற சமயங்கள்லே தான் அங்கே நாடக போட்டிகள் அப்படின்னு வருது. அதே திருவிழாவில் ஒரு மையமாக நாடகத்தை நிகழ்த்தி காமிக்கிறது அப்படின்றது, ஒரு ஃபோக்கு டேலை வந்து நாடகமாக நிகழ்த்தி காமிக்கிறது. இப்போ இந்த மரபு வந்து சாதாரணமாக வர்றது தானே. அப்போ இதே விஷயந்தான் உலகம் முழுக்க நம்ம பகுதியிலையும் எல்லா பகுதிகள்லையும் சடங்குலேருந்து லேசாக பிரிஞ்சு ஒரு காட்சி வடிவமாக வந்து ஒரு நிகழ்த்து வடிவமாக மாறுற இந்த பண்பு இருக்கும். அப்போ நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாமே சடங்கோட பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும். ஒரு திருவிழாக்கள் மையம்தான் வந்து மற்ற கலை வடிவங்கள் எல்லாமே நிலைச்சு நிற்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஊரோடைய ஒரு கொண்டாட்டம் தேவையாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் தேவையாக இருக்குது, ஒரு கதை வந்து தேவையாக இருக்குது, அதை நிகழ்த்தணும். இப்போ இதுதான் மையமாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே சுற்று முழுக்க வந்து என்னன்னா, படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு வேணா நமக்கு உலக நாடக வரலாறு புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே நம்ம கிரீக்லேருந்து தொடங்கலாம், எஜிப்துலேருந்து தொடங்கலாம், அப்படி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி வரலாம். ஆனால் இங்கே நமக்கு நிலப்பரப்பும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 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 மரபு இருக்குல்ல, அந்த மரபை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் நிலத்துல இருந்தோ இல்லைன்னா வந்து நம்ம தமிழ் பரப்புல இருந்தோ ஒரு பயணம் வந்து அவசியமாக இருக்கிறதா தான் பார்க்குறோம். வரலாறை வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம். ஒன்று ஒரு படிக்கிற விஷயமா வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா நம்ம எங்கேருந்து பயணிக்கிறது, நாம் பயணிக்கிற விஷயம் சரிதானா, இந்த பார்வையில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தெளிவு வர்றதா நினைக்கிறேன். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 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 இனக்குழுவுக்கு ஒரு சடங்கு இது இருந்துக்கிட்டே இருக்குது. அதன் பிறகு அப்புறம் அரச இதுக்குள்ளே வரும்பொழுது எல்லா இடமுமே வந்து என்னென்னா கூத்தாவே தான் இருக்குது. நமக்கு ஒன்றும் இதுவாக வரலாறாக படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலே கூத்து தான் வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கே ஒன்று வந்து என்னன்னா, நமக்கு கபால கூத்து அப்படின்றது வந்து இலக்கியங்களில் நமக்கு ஒரு உதாரணம் கிடைக்குது. அந்த கபால கூத்து எந்த கதைப்பகுதியை தழுவி ஆடுறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம்னா, இப்போ கபால கூத்துன்றது வந்து தனித்த ஒரு வடிவம் கிடையாது, ஒரு கூத்து வடிவம் கிடையாது. கபால கூத்துன்றது ஒரு எபிசோடு, ஒரு கதைப்பகுதியோட ஒரு தலைப்பு. அது கபால கூத்து அப்படின்றது வந்து என்னன்னா, சிவனும் பார்வதியும் அந்த இது போட்டி நடனம் மாதிரி வரும் இல்லையா, நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்னு வரும்பொழுது இந்த கால உச்சத்தில் தூக்குற அந்த இது வர்றது மட்டும் அந்த எபிசோடை வந்து நமக்கு கபால கூத்துன்னு ஒரு நம்ம பார்க்க முடியுது. அப்படி வந்து நமக்கு என்னன்னா, ஏன் நம்ம பார்க்குறோம், எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அப்போ இப்படி ஒரு 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 விதமான நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை. அப்போ ஒரு வட்டார சார்ந்த ஒரு கூத்தை இப்படி ஒரு முடிவு பண்ணுறதா, அப்போ அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு என்னன்னா ஒரு தலைப்பிட்டு ஒரு கதை பகுதியை நிகழ்த்துற ஒரு மரபு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம அதை பார்க்குறோம், ஒரு நிகழ்த்தினர் அளவில் பார்க்குறதா, கதை அளவில் பார்க்குறதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவாக கிடைச்சிடும். ஆனால் இங்கே வந்து என்னவா இருக்குதுன்னா, பார்வையாளர்களோட எவ்வளவு பேருக்கு இது வந்து தொடர்பு பட்டு இருக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றது எல்லாம் ஒரு பாதி வரலாறு வரைக்கும் நமக்கு என்னென்னா அரசவையோட சம்மந்தப்பட்டிருக்கு, அவங்க தீர்மானிக்கிறது. இங்கே சமய அரசியல் வந்து பெரிய அரசியலாக நடந்திருக்கு. சைவம் வேணும்னா மற்றது எல்லாத்தையும் புறந்தள்ளுங்க, பௌத்தத்தையும் இது எல்லாத்தையும் வந்து அடையாளமே இல்லாமல் பண்ணிட்டு சைவத்தை நம்ம எழுச்சி பண்ணணும் அப்படின்போது சைவ கதைகளாக வந்து நீங்கள் நாடகமாக நிகழ்த்துங்க அப்படின்னு சொல்கிற இந்த அரசியல் நிலை பின்புலத்தில் தான் நம்ம வந்து வரலாறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது பிறகு அதை தொடச்சிட்டு வைணவத்தை வந்து
முக்கியத்துவம் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கதை பகுதியை உருவாக்குறாங்க. அப்போ இந்த அரசவை பின்புலங்கள்ல வந்த கூத்துக்கள் இருக்குல்ல, அது வேற ஒரு பக்கமா அது வந்து சில சமயம் வேற வேற வேணா வடிவம் மாறிலாம் கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப ரூட்டடா அங்கங்க நிகழ்த்தப்பட்டு இருக்கலாம். அரசவையே தொடாத அளவுல நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த கூத்து வடிவங்களும் சடங்கு வடிவங்களையும் நம்ம அது நெருங்கும் பொழுதுதான் உண்மையான கூத்து பாணியை வந்து நம்மளால பார்க்க முடியும். அடுத்த கேள்வி கேட்கணும்னு வரேன். இப்போ நாட்டார் வழக்கியல் சார்ந்து நிறைய இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சமயம் சார்ந்து 2 வகையான இது மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டிராமாவுடைய வடிவத்தை பார்க்கும்போது நிறைய உள்ளூர் விஷயங்கள் அந்த வலிமைகளை சேர்த்துருப்பாங்க. திணை சார்ந்த விஷயங்கள் சேர்த்துறாங்க, சமயம் சேர்த்துறாங்க. ஆனா மரபில் இருந்து வரும்பொழுது மரபு மீறுறதுக்கு தான் இப்போ நாடகத்தை நம்ம யோசிக்கணும். அந்த மரபில் இருக்கக்கூடிய விஷயங்களை மீறணும். அந்த அந்த மரபு மீறுறது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய பிளாக்ல எழுதுறீங்களா, 1920க்கு பிறகு நாடக வடிவம் எப்படி எடுத்துச்சு, நமக்கும் இலங்கைக்குமான அந்த நாடக கலை இலக்கிய சார்ந்த தொடர்பு எப்படி இருந்ததுன்னு நீங்க எழுதுறீங்க. அது ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. சண்முகத்துல ஆரம்பிச்சு கிட்டப்பான நீங்க அப்படியே ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி எழுதுறீங்க. அப்போ அந்த மரபு மீறின காலம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் காலமா பார்க்கணும். அது வரைக்கும் நாடகம் இருக்கு, வரலாறு சொல்றோம், ஆர்ட் ஃபார்ம்ல வந்து அது நீங்க சொல்ற மாதிரி சவுண்டு கலருன்னு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் அண்ட் பெராமீட்டர்ஸ் வச்சு நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மரபை மீறக்கூடிய காலமாக நீங்க எழுதுறதுலையும் சரி, நானுமே அப்படிதான் யோசிக்கிறேன். அந்த 1920க்கு பிறகு ஒரு சுதந்திர வேட்கையை எல்லா இடங்களையும் உருவாகுது. அதுல இருந்து தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த அந்த பீரியடு 1920க்கு பிறகு நாடகத்தை கவனிச்ச வகையில், ஏன்னா யாருக்கும் அதிக பேருக்கு உங்களுக்கு தெரியாது, முனைவர்ன்ற அந்த சொல்றதே கிடையாது. அவங்களுடைய ஆய்வுகள் நிறைய ரொம்ப டீப்பா இருக்கும்ன்றதுனால அந்த பார்வை 1920க்கு பிறகு இந்த மரபு மீறல், சமூக நீதி, சமயம் சார்ந்து இல்லாத சமூக நீதி சார்ந்து விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்லயும் போஸ்ட் மாடர்ன் நம்மளாம் சொல்றோம். அது நடந்ததுக்கான வரலாறு நிகழ்ச்சிங்க. அதை பத்தி இல்லை, இது இப்போ ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயமா என்னன்னா வந்து இந்த மரபு மீறுறது அப்புறம் புதுமை வைக்கிறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு மரபு ரீதியான ஒரு வடிவத்துலையுமே இருக்கும். இப்போ ஒரு ஊரில் ஒரு சடங்கு செய்கிறாங்க, அதில் ஒரு நிகழ்த்தினர் வந்து ஒரு ஒரு ஆட்டத்தோட இல்லைன்னா வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டோட அது வந்து அந்த சடங்கு வடிவத்துக்குள்ளே ஒன்று இருக்கும். அவர் வந்து அவருடைய என்ட்ரி வந்து முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு அடுத்த கட்ட சடங்கு நிலைக்கு போகிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும். அதை அவர் உடை வழியாவோ இல்லைன்னா சின்ன சின்ன கையில் வச்சிருக்கிற ஆர்னமெண்ட் வழியாவோ இல்லை மூமெண்ட் வழியாவோ அவர் ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று வந்து லேசாக சேஞ்சு வர்ற அந்த பண்பு நிலை தான் அதுதான் இந்த நிகழ்த்து ஊடகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எசன்ஸ், ரொம்ப சென்டர் பாயிண்ட். அதுதான் என்னன்னா, நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட அதே பர்ஃபார்மரு இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா வேற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஷோவே பண்ணாலுமே கூட, ஏன்னா நம்ம மனித உயிர் அசைகிறோம், சிந்தனை இருக்கு நமக்கு, அந்த நேரம் வரக்கூடிய அந்த கற்பனை இது இருக்குல்ல, அதுக்கு இடம் தர மாதிரினா புதுசாக கூட ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த லைன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது, அப்போ அந்த சடங்குக்கு அந்த மைய கதையை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாற்றம் வந்து இயல்பிலே இருக்கு, எல்லா ஊடகத்துக்குமே இருக்கக்கூடிய இயல்பிலே இதுவும் நாடகத்துக்கும் இருக்கு. இந்த நாடகத்தோடைய உள்வாங்கல் இருக்குல்ல, இப்போ நம்ம இவர்லேருந்து ஆரம்பிச்சா சரியா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சா இந்த மாற்றம், இப்போ இவர் இந்திரா பாத்சாரதி பேசும்பொழுது நீங்கள் தான் நவீன நாடகத்தோடைய தந்தை அப்படின்னு, தமிழ் நவீன நாடக தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் முதல் பிரதி எழுதியிருக்கிறீங்க இந்த 80 காலகட்டங்களில் அப்படின்னு சொன்னால், அவர் எங்ககிட்ட பேசும்போது ஒன்று சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நவீனம் அதெல்லாம் படுத்தணும்லாம் நான் எழுதலை, எனக்கு இந்த காலத்துக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, அதை நான் வந்து கேட்டு பார்த்தேன், நாடகம் வழியாக கேட்டு பார்த்தேன், நாவல் வழியாக சிலது கேட்டேன், நாடக வழியாக இது கேட்டால் நல்லா இருக்கும்னு இந்த கேள்வியை தான் நான் தட்டினேன் தவிர அப்படி நவீனன்றதுலாம் கிடையாது. பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதினதை சகசரநாமம் வந்து இதுவாக கவிதை இதில் நாடக வடிவாக பண்ணும்பொழுது அப்போ அது நவீனம் இல்லையா அப்படின்றதெல்லாம் சில கேள்வியாக கேட்குறாரு. அப்போ நம்ம இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பார்சியோட நாடக மரபு இதெல்லாம் ஏற்கனவே இருந்த செட்டப்பு இருக்குல்ல, சடங்கோட நம்ம பின்னி பிணைஞ்சிருக்கிறோம். பார்சி நாடக குழுவோட இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்திய நாடக மரபே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. என்னன்னா, நமக்கு கேம்ப் அடிச்சு ஒரு டென்ட் போட்டு ஒரு நாடகத்தை 10 நாள் நிகழ்த்துறது, வெறும் காட்சி ஊடகமா, அதாவது சடங்குல இருந்து நமக்கு பிரியுது. அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டா வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து புது கதையை வந்து சொல்றாங்க, புது வடிவமா தராங்க நமக்கு.
இது வரைக்கும் நம்ம பார்க்காத அனுபவம் அது பார்க்கும்போது கிடைக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸில் பார்வையாளர்கள் அவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட வாழ்வியலோட சம்பந்தம் இல்லாததுன்னா பார்க்கறதுமே சம்பந்தப்பட்டது தான். ஆனா ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த மாசத்துல ஒரு விஷயத்துக்காக நான் இந்த சடங்கை செய்யறேன், அந்த சடங்குல இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்றதுலாம் அந்த கனெக்ஷன் இல்லாம போய் ஒரு நாடகத்தை பார்க்கறது அப்படின்ற ஒரு ஒரு நகர்வுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுவே நவீனத்தோட தொடக்கம் மாதிரி, பார்வையாளர்களும் நிகழ்த்தினர்களும் சேர்ந்த மாதிரி சொல்லலாம். அதுல ரொம்ப கவனமா வேலை செஞ்சதா நம்ம சங்கரதாஸ் சாமிகளை பார்க்கலாம். எப்படின்னா, பார்சி அவங்களுக்கு தெரிஞ்ச கதை, அவங்க ஏற்கனவே கொண்டு வந்த கதை, அது பரவலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இசையோடையும் நல்ல காஸ்டியூமு இதெல்லாம் பலபலன்னு போட்டுக்கிட்டு கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரியான அவங்க ஒரு அமைப்பில் கொண்டு வராங்க அவங்க. ஏன்னா பயணம் பண்ண நம்ம சர்க்கஸ் மாதிரி தான். ஒரு இடத்துல கேம்ப் அடிக்கிறோம், அதில் ஒரு 10 நாள் ஒரு மாதம் அளவுக்கு அங்கே இருக்கணும், அவங்க இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுன்னு. இப்போ இதை சங்கர சாமிகள் எப்படி உள்ளே வாங்குறாருன்னா, வடிவத்தை அவர் உள்ளே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கதையை நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையை சொல்கிறார். அப்போ பார்வையாளர்களோட எவ்வளோ இணைப்பு அப்படின்றதா இந்த நவீனப்படுத்துதலில் எவ்வளோ கான்சியஸாக இருக்கணுன்றது நமக்கு இந்த வரலாறை படிக்கும்போது நம்ம வெவ்வேறு விதமான ஒரு தேவைக்காக படிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு மரபு தொடர்ச்சியோ இல்லைன்னா நவீனம் ஆகிறது அப்படின்றத எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா எங்கே டச் பண்ணி எங்கே கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு சங்கரதாஸ் சாமிகள் ஒரு நல்ல உதாரணமாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவர் இப்போ பண்ண முழுக்க எல்லா கதைகளும் என்னென்னா, இவர் அள்ளி தர்பார், அப்புறம் இதே மாதிரி பிரகலாதன் சரித்திரம் எல்லாம் ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதைகள் தான். நல்லதங்கால் சரித்திரம் இதெல்லாம் பண்றாரு. அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் டெவலப் ஆகி ஷேக்ஸ்பியரோட நாடகத்தையே தமிழுக்கு அதே இடத்துல பண்ண பார்க்குறாரு. இந்த மாதிரியான நவீன தொடர்ச்சி நிலை நமக்கு இந்த இந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக 1900க்கு பிறகுதான் வருதா அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இங்கேதான் என்னன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வடிவங்களை உள்வாங்குறது. இப்ப பார்சின்ற ஒரு வடிவத்தை உள்வாங்கும் போது நமக்கு இங்க இருந்த கலைஞர்களுக்கு ஒரு படைப்பாக்க சிந்தனையில எந்த விஷயத்த நம்ம இதுல இணைச்சிக்கலாம், எப்படி இணைக்கலாம் அப்படின்ற அந்த ரூட்டு தெரியுது இல்ல. இது என்னன்னா பார்சி மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற நாடக மரபுகளை தெரிஞ்சுக்கிற எல்லாருக்கும் கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ அவர் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு அடுத்தது பொம்மல் சம்பந்தம் ஒர்க் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஆங்கில புலமையும் இதையும் வச்சுக்கிட்டு ஷேக்ஸ்பியரை உள்வாங்குறாரு. ஷேக்ஸ்பியரோட பிரதிகள் இங்கே தமிழுக்கு மாற்ற பார்க்குறாரு. அப்போ கேரக்டர் நேம் எல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணுறாரு தமிழ் படுத்தணும் அப்படின்றதுக்காக. அது இன்னைக்கு நமக்கு வாசிக்கும் போது மொழி ரொம்ப இலக்கிய நடையாக இருக்கும். இன்னைக்கு அது கேள்வியாக இருக்கலாம். அன்னைக்கு ஆனால் அதுதான் நாடகத்துக்கான ஒரு வழங்க வடிவன்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஊடகம் பிரிஞ்சு வர்றதுன்றதே என்னன்னா எதுக்கு நான் இதை ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பார்வையாளர்களுடைய சம்மதம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் இல்லை, பார்வையாளர்களை நம்ம என்ன மாதிரியான நிலைக்கு நம்ம மாற்றணும் அப்படின்ற இவங்களுடைய படைப்பாளர்களுடைய ஒரு முடிவா இருக்குல்ல. அப்ப இப்படி கொடுத்தா நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்றத இவங்க முடிவு பண்றதா இருக்கு. இப்ப பார்வையாளர்கள் டிமாண்ட் வைக்கல, ஷேக்ஸ்பியரோடைய நாடகங்கள்லாம் ஏன் நீ தமிழ் படுத்தல, இங்க ஏன் நீங்க கொண்டு வரல அப்படின்லாம் யாருமே கேட்கல. இவங்க நினைச்சுக்கிறாங்க என்னன்னா அடுத்த இன்னொரு நகர்வுக்கு நம்ம நகர்த்துவோம் அப்படின்ற இந்த ஒரு பண்பு தான் இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமான ஒரு அசைவா இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம்தான் என்னன்னா உலகம் முழுக்க இருக்கிற நாடக வடிவங்களை உள்வாங்கிறது. இப்ப எப்படி இவர் பொம்மல் சம்பந்தம் ஷேக்ஸ்பியரை உள்வாங்குறாரோ, அதே சமயம் இந்த சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல நாடகம் அப்படின்றத இவங்க எப்படி உள்வாங்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எப்படி இந்த வடிவத்தை ஊடகமா பயன்படுத்துறது அப்படின்றதுக்கு பயன்படுத்தின மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகு என்னவா மாறுது அப்படின்னா, முழுக்க முழுக்க உலகம் ஒரு ஒரு கைவசம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்க இருக்கிறவங்க இங்க வராங்க, இங்க இருந்து மேல போறாங்க, மேல இருந்து இங்க வராங்க அப்படின்ற இந்த குடுக்கல் வாங்கல் வந்த பிறகு நல்ல ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையும் சரி சாதகமும் சரி, இங்கே சுதந்திர போராட்டம், சுதந்திர நெருக்கடி இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்ததுனால வடிவங்கள் மேல ஒரு பெரிய கவனம் இல்லாம நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா உலகத்துல மற்ற பகுதிகளில் இந்த பிரச்சனை இல்லை. 2ஆம் உலகப் போர் மட்டும்தான் ஒட்டு மொத்தமா கலை வடிவத்தையே வேற விதமா பார்க்க வச்சுச்சு. இப்ப ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு வடிவம் அப்படின்ற இயங்கலாம ஒரு தனிநபர் சிந்தனை அப்படின்றத அது வச்ச மாதிரி அந்த பரவலாக்கம் நல்ல சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. கல்வி புலங்கள்ல கல்வி திட்டங்கள்ல எல்லாம் நாடகம் ஒரு வடிவமா மாறுது.
இந்த இடங்கள்ல தான் நிறைய அமெரிக்கத்திய நாடகங்களை படிக்கிறது, அப்புறம் அந்த வடிவங்களை உள்வாங்கிறது, இந்த பழக்கம் வரும்பொழுது தான் நமக்கு நேரடியா நவீனம் அப்படின்ற ஒரு சொல் வந்து பழக்கமாகுது. அப்ப இதை வந்து கலைச்சி போட்டு பார்க்கறது, பின்னாடியில இருந்து எடுத்து அங்க சேர்க்கறது, மரபுல இருந்து தொடர்ச்சியா நம்ம பயன்படுத்தி பார்க்கறது, இந்த விஷயம் வருது. இப்ப இங்க இந்தியாவுக்குள்ள என்னன்னா என்எஸ்டின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா டெல்லியை சென்டரா வச்சு ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கிற சமயம் அப்போ ஒரு தேசிய நாடக பள்ளி ஒன்று வேணும் நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் அல்காசியை வெளியிலேருந்து வர வைக்கிறாரு. இந்தியர் தான், ஆனால் அவர் வெளியில் போய் படிச்சுட்டு வந்ததுனால என்னென்னா இங்கே வந்து நமக்கு ஒரு உலக தரத்தில் ஒரு நாடக பள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை முதல்வராக ஆக்கி அப்போது அங்கே டெல்லியை சென்டராக வச்சு வருது. இங்கேருந்து தான் என்ன ஆகுதுன்னா டெக்ஸ்ட் வந்து புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்குது. இப்போ அதில் ரொம்ப முக்கியமான இந்த டிஸ்கஷன் நடக்கிறது, இப்போ இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் சேர்றது, எழுத்தாளர்கள், கலைஞர்கள், ஓவியர்கள் இவங்க எல்லாரும் சேர்றதுக்கான ஒரு மையமாக மாறுற இடம் வந்து என்எஸ்டியா இருக்குது. அப்போ அதோடைய வளர்ச்சி தான் வந்து என்னன்னா ஒட்டுமொத்த இந்திய நாடகத்தையுமே ஒரு மாதிரி லேசாக புரட்டி போடுது. என்ன ஒரு உதாரணமாக சொல்லலாம்னா, நம்ம கிரீஷ் கர்னாடு வந்து எழுத்தாளராக எழுதுறாரு, அவர் பாட்டுக்கு நாவல்லேருந்து சிறுகதையிலேருந்து எழுதிட்டே இருக்கிறாரு, திடீர்னு நாடகம் எழுதலான்னு வராரு. இப்போ இந்த நாடகம் வந்து யார் செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ மீதி எல்லாம் நம்ம உள்வாங்குறோம், ஷேக்ஸ்பியர்லாம் வந்து உலகம் முழுக்க அறியப்பட்டவர், அவருடைய கதைகளை இங்கே எட்டுன்னு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், செய்கிறோம். ஆனால் உள்ளூரில் ஒரு கலைஞர் வந்து ஒரு பகுதியில் அவன் எழுதுறான், ஃபோக் டெய்ல் எல்லாம் இதுவாக வந்து உதாரணமாக வச்சுக்கிட்டு எப்படி நம்ம புராண கதைகளையும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு வாய்மொழி கதையாக இருக்கிற ஊரில் சாதாரணமாக சொல்லப்படுற கதையை எப்படி நாடகமாக மாற்றுறது அப்படின்ற அந்த ஒரு சூட்சமம் தெரிஞ்சு அவன் மாற்றுறான், மொழிக்கு மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணுறான். இதை யார் நிகழ்த்துறதுன்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இதை நிகழ்த்துறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை கன்செப்சுவலாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தேவையாக இருக்குது. அப்போ இமேஜரியாக திங்க் பண்ணுறதுக்கு, ஒரு காட்சியாக இதை நம்ம உள்வாங்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது. அதை நிகழ்த்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஸ்டியிலேருந்து அல்காசி தான் வந்து கிரீஷ் கர்னாடோடைய நாகமண்டலாலேருந்து எல்லா முக்கியமான நாடகத்தை எல்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு நிகழ்த்துறாரு. மொழி தாண்டி சொல்கிறேன், ஹிந்திலேயே நிகழ்த்துறாங்க, இங்கிலீஷில் நிகழ்த்துறாங்க, கன்னடத்தில் எழுதப்பட்ட அந்த டெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆள் பரிசோதனை பண்ணி பார்க்குற மாதிரி நகர்த்துறாங்க. இந்த நவீனம்ன்ற இந்த வடிவம் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு தொடர்பு வந்து வருது, கலைஞர்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு, நான் உள்வாங்கிறது நீங்க உள்வாங்கிறது அப்படின்றது காட்சி ரீதியா புரிஞ்சுக்கிறது. டெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிருந்தோம், ஏற்கனவே தெரிஞ்ச கதைகளை வந்து நம்ம நிகழ்த்தும் பொழுது பார்வையாளர்கள் கனெக்ட் ஆகுறாங்கன்னு நினைச்சோம். அது இல்லாம நமக்கு காட்சி ரீதியா ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்றதுன்றது தான் இங்க இந்தியாவுக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நடந்த ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொன்னா, நவீனத்துக்கான நகர்வு அப்படின்னா காட்சி ரீதியா நாடக பிரதியை உள்வாங்கிறது, காட்சி ரீதியா இதை வந்து நாடக பிரதியை வந்து கட்டமைக்கிறது அப்படின்றதா ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அந்த டெல்லியில செஞ்ச இந்த அசைவுகள் எல்லாரையும் இந்திரா பார்சாரதி டெல்லியில இருக்கிறார். இந்திரா பார்சாரதி டெல்லி யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவர் நேரடியாக உலகம் முழுக்க இருக்கிற நாடகங்கள் வந்து டெல்லிக்கு வருது, டெல்லியில் நல்ல தரமான நாடகங்கள் அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் எழுத தொடங்குறாரு. மழை, போர்வை போர்த்திய உடல்கள், இந்த மாதிரியான பசி, இந்த மாதிரியான நாடகங்களை வந்து எழுதுறாரு. இதையும் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ ரொம்ப ரேராக தான் பெண்கள் நடிக்கிறதுக்கே தயங்குவாங்க. ஏன்னா கேரக்டர் வந்து கொஞ்சம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுத்திட்டங்கள்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ யார் நடிக்கிறது அப்படின்றதுக்கு, இப்போ இதை யார் டைரக்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வருது. அப்போ முதல்ல நம்மளுக்கு டெக்ஸ்ட்லேயே இந்த சுதந்திரத்தன்மை, அப்போ சமகாலத்தை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குறது, சமகால பிரச்சனைகளை வந்து அதில் டீகோட் பண்ணி நம்ம பேசுறது அப்படின்ற இந்த மரபு வர டைம் வந்து ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்குது. இப்போ அவர் வந்து தமிழில் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பிறகு முத்துசாமிக்கு வந்து கூத்துப்பற்ற முத்துசாமிக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அவர் எழுத்தாளர் தான், நல்ல பேர் வாங்கின ஒரு எழுத்தாளர், அவர் சிறுகதை எழுத்தாளர். அவருக்கு அப்போவே நீர்மை இந்த மாதிரியான சிறுகதைகள்லாம் எல்லாம் தமிழ் இலக்கிய உலகம் முழுக்க வந்து சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன இப்படி ஒரு இதை வந்து ஒரு டோனை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்ற பேசின காலகட்டங்களில் ஒரு ஆள் வந்து துணிச்சலாம் முடிவு எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு கேள்வி இருக்கு, அப்போ நாடகன்றது எது? நாடகன்றது வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறதா, சபா கையில இருக்கிறதா, மைக் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறதா, வசனங்கள்ல மட்டும் ஏதாவது ஒரு தகுடு திட்டம் பண்ணி அப்படி பண்ணிடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அவருக்கு இப்ப எப்படி இந்திரா பார்சாரதிக்கு டெக்ஸ்ட் ரீதியாகவும் விஷுவலாகவும் அவர் எப்படி யோசிச்சாரோ, இவர் என்னன்னா மறுபடியும் ஆக்டர்கிட்டே போறாரு.
இந்த கேள்வி வந்து அவருக்கு வருது. இந்த நடிகனோட உடல் அசைவுகளை ஏன் கட்டுப்படுத்தி வைக்குது இந்த சபா நாடகங்கள் அப்படின்னு வருது. அப்புறம் அவருக்கு வேற இருந்துச்சுதான், இது யார் ஆதிக்கத்துல இருக்கு, சபா நாடகங்கள் முழுக்க யாரெல்லாம் பார்வையாளர்கள், அப்ப யாரெல்லாம் கொடுத்தா எந்த மாதிரியான டெக்ஸ்ட், சில சமயம் என்ன ரொம்ப புகழ்பாட வேண்டிய அவசியமும் இருக்குது அந்த டெக்ஸ்ட்ல அப்படின்றத பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப அது உண்மைதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த அதுவும் அவருக்கு ஒரு கேள்வி ஆகுது. அப்ப இப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா கூத்து மேல திரும்ப கான்சென்ட்ரேஷனை வந்து மாத்துறாரு. அப்ப கூத்துன்னு ஒரு வடிவம் இருக்கு, அதுல இருக்கிற நடிகன் வந்து முழுக்க முழுக்க வைப்ரண்டாவே இருக்கிறான். நாடகம் தொடங்கினதுல இருந்து கூத்து தொடங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் வைப்ரண்டாவே இருந்துட்டு இருக்கிறான். அது வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுது, பார்வையாளர்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுறான். ஏற்கனவே பண்றது வந்து ரொம்ப எப்பிக்கான ஒரு டெக்ஸ்ட், ரொம்ப புராண கதைகளை நம்ம நாடகமா பண்ணிட்டு இருக்கிறோம், கூத்தா பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு கட்டியக்காரனோ இல்ல வந்து துரியோதனனோ எந்த ஒரு மேஜர் கேரக்டரா இருந்தாலும் சரி, டக்குன்னு அவன் கண்டெம்பரைஸ் பண்றான். உடனே வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையோட கனெக்ட் பண்றான், பார்வையாளர்களோட உடனே இன்ட்ராக்ட் பண்றான் அப்படின்றது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா அவருக்கு படுது. அப்போ நடிகன் வந்து நல்லா அவன் நடிகனுக்கு தீனி போடுற மாதிரியான டெக்ஸ்ட் வேணும். இப்போ நடிகன் இவ்வளவு உடலையும் அவனுடைய மனசையும் வலுப்படுத்துற மாதிரியோ இல்லை அதை பயன்படுத்துற மாதிரியோ வந்து டெக்ஸ்ட் வேணும்ன்றத முத்துசாமி முடிவு பண்றாரு. இந்த மரபு தான் நம்ம கிட்ட வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன் ஆரம்பிக்கிறோன்றதா இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப தன்னை நிரூபிக்கிறதுக்கு, என்னோட எழுத்து வல்லமையை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்லாம் இங்க வரல. இங்க ஒரு தேவை ஒண்ணு இருக்கு, அந்த தேவையோட பொருட்டு என்னோட சிந்தனையும் இருக்கு, அது என்னோட சிந்தனையை நான் வந்து இதுல செலுத்துறேன், இது என்ன தருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப முத்துசாமியோட டெக்ஸ்ட்டை எழுதிட்டாரு, சோரொட்டிகளோ இல்ல நாற்காலிக்காரரோ டெக்ஸ்டா எழுதிட்டாரு. அது வரைக்கும் அவர் பெரிய மேற்கத்திய நாடகங்கள்லாம் அவர் பார்த்ததே இல்லை. சில இன்டர்வியூலாம் அவரை கேட்டாங்க அப்போ, நீங்க வந்து இப்சனோட அப்சர்ட் பிளே மாதிரிலாம் இருக்குது, எனக்கு உண்மையிலே தெரியல, நீங்க சொன்ன பிறகுதான் வேணா நான் தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறுபத்திரிகை சூழல்ல யாராவது ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணாதான் படிக்க முடியும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல. எனக்கு உண்மையிலே தெரியல, அபத்த நாடகன்றதுல வகையில சேர்க்குறீங்களா அப்படின்றது நான் அப்படிலாம் தெரிஞ்சுலாம் எழுதலை. அப்போ இது வந்து அவருக்கு ஒரு திராவிட அரசியல் மேல இந்த ஒரு ஒவ்வாமை இருந்துச்சு. அது நம்ம இன்னொரு லேயர்ல தான் நம்ம பேசணும், ஏன் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்றது இன்னொரு ஜேர்னரு. ஆனா நோக்கம் வந்து ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. ஒரு பொதுவா நாடகத்தை உயர்த்துறது அப்படின்றது நோக்கமா இருக்கு, அந்த ஊடகத்தை உயர்த்துறது. அது இந்திரா பாத்சாரதி எப்படி எழுத்தா அது ரொம்ப விஷுவலா அதை உயர்த்தினாரோ எல்லா காலத்துக்கும் நிக்கிற ஒரு பிளே மாதிரி இன்னைக்கு நந்தன் கதையை இன்னைக்கும் நம்மளால பண்ண முடியும். இன்னைக்கும் மாத்தி எல்லா வருஷனாவும் நம்மளால இன்னைக்கு பண்ண முடியும் அப்படின்றத ஒரு பெரிய இதுவாலாம் நமக்கு தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளே தான். அதே விஷயத்த ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளேவையும் அவர் பண்ணி வச்சிருக்காரு. கிங்லியரை வந்து இறுதி ஆட்டம்னு ஒன்று பண்றாரு. அப்ப அதே நமக்கு வந்து பொம்மல் சம்பந்தம் பண்ண மாதிரியான அந்த வடிவமா இருந்தாலும் நேரடியா டெக்ஸ்டா இருக்காது, விஷுவலா எல்லா இதுவும் அந்த புயல்ல சிக்கி தவிக்கிற அந்த ராஜசிம்மன் என்ன மாதிரியான அவஸ்தைப்படுறாரு, அப்புறம் உறவு அப்படின்றத வந்து எப்படி அதுல அல்லல் படுறாரு அப்படின்றத கோமாளியோட இணைச்சி ரொம்ப டெக்ஸ்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஒண்ணு வந்து நிகழ்த்து கலையில என்னுடைய படைப்பு என்பது அடுத்தனுடைய ஆன்மாவை செழுமைப்படுத்தணும்னு அந்த லேடி பத்தி ஒரு கட்டுரை அவங்களுடைய இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன், நீங்க தமிழ்ல எழுதுங்க. ஒண்ணு அது கேள்வி வரும், ஏன்னா அதுதான் சமூகத்தை உயர்த்துவதோ அல்லது ஒரு தனிமனிதனுடைய சிந்தனை தளத்தை உயர்த்துவதாக ஒரு படைப்பு இருக்கணும் அப்படின்னு காலகாலமா படைப்பாளிகள் சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா இதனுடைய ப்ராசஸ் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு படைப்பாளி வெறும் இப்ப நீங்க இதில் சொல்லும் போது சரி, முத்துசாமி சொல்லும் போது சரி, கிருஷ்ணகாரனோட சொல்லும் போது சரி, எழுத்தாளர்களா இருந்தாங்க, எழுதுனாங்க, நாடகத்தை எழுதுனாங்க. ஆனா ஒரு நாடகத்தை எழுக்கும் போது அது நடிக்கும் பொழுது இசை, வண்ணம், ஆடை அலங்காரம், அப்புறம் அந்த மண் சார்ந்த விஷயங்கள் எங்க போய் நாடகம் போறோமோ, நீங்க சொன்ன அந்த காண்டம்பரரின்னு சொல்றீங்க, அந்த காண்டம்பரரையும் தாண்டி என்னன்னா அந்த நிலத்துக்கு அந்த ஒரு மாலையா இருந்தாக்கா அது அப்படியே வடிவம் வேறையா இருக்கும், பிராக்டிஸ் அப்போ வேறையா இருந்திருக்கும், ஈவினிங்ல அது வந்து நம்ம பிளே பண்ணும்போது வேறையா இருக்கும். அப்போ நிலம் அந்த காலம் எல்லாமே அதோட சேர்ந்து மாறுறது. அப்போ நீங்க நான் டைரக்டராக இயக்குனராக இருக்கீங்க, நாடகத்துக்கு நடிக்கவும் சரிங்க எழுதவும் சரிங்கிறதுனா மூணு முக்கிய பங்கு அதுல இருக்குங்கிறதுனால மற்ற எல்லா துறைகளோட இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இசை, வண்ணம், ஓவியம், வண்ணம் இது சார்ந்து இருக்கிறது. அது போக ஒரு கிராஃப்ட் வேணுமா இருக்கு, வெறும் ஆர்ட்டோட நிக்கல. இது ஒரு மாஸ்க் பண்ணணும், அல்ல கட்டை குத்துறோம் அந்த கட்டையை ரெடி பண்ணணும், அல்லது அவர்களுக்கான கிரீடங்களையோ இல்லது காண்டம்பரரா பண்றோம்னா அவங்களுக்கான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு இது எல்லாம் சேரும் பொழுதுதான் இந்த நாடகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய
கவனத்தை கான்சியஸாக ஒரு காட்சியை உள்வாங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை ஃபேக்டரும் நம்ம யோசிக்க வேண்டியது. ஒலி வடிவங்கள் இருக்குது, ஸோ எல்லாமே இசையில இருக்குது, எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஒரு மரம் சார்ந்து நடிக்கணும்னா அந்த மரம் அங்கன்னா கூட அந்த மனிதர்களே மரமா மாறதை பார்க்க முடியாது நாடகத்துல. ஆமா, திடீர்னு 4 பேர் இணைவாங்க, நமக்கு ஒரு பெரிய ஆலமரம் நகர்ந்து வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல. அப்போ ஒரு பக்கம் ஆன்மாவை உயர்த்த வேண்டிய விஷயங்கள் இருந்தா கூட அது கண்டென்ட் முக்கியமா இருக்கும் பிலாசபி. ஆனா அதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த இசை, அப்புறம் கிராஃப்ட், அப்புறம் கலர்ஸ் முக்கியமா. இந்த கலர் தான் யாரும் தொடாத கலரா இருக்கும். டிராமா பார்க்கும்போது ரொம்ப வைப்ரண்டாவும் இருக்கும். மக்கள் வந்து ஆசையோட இருப்பாங்க சில கலர் மேல. ஏன் அது கேட்க வரலாம், பெண்களுக்கோ யாருக்கோ ஒரு ஆசை இருக்கும். ஒரு கிளி பச்சைங்கிற கலர் மேல எனக்குமே ஆசை இருக்கும். ஆனா அதை போடும் பொழுது சமூகம் கேலி பண்ணுமோ. ஆனா அதை போட்டு இதை நார்மலைஸ் பண்றது இருக்குல்ல, ஒரு வண்ணத்தை நார்மலைஸ் பண்றது, ஒரு ஆரஞ்சோ அதை நார்மலைஸ் பண்றது இருக்குல்ல, இதெல்லாம் வண்ணத்துல இதுவும் அடங்கினதுதான். ஏன்னா நீ வண்ணம் வந்து பெரிய அரசியல். எவ்வளவு லைட்டா போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் அதுல இருக்கிற டெக்ஸ்டர் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளவு அரசியல். அதை இந்த டிராமாலாம் உடைக்கிறதா பாக்குறேன். ஏன்னா இங்க டிராமால ஏதோ வண்ண பாகுபாடு இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லா வண்ணங்களையும் உள்வாங்கி அவங்க வேலை செய்யறத பார்க்க முடியும். இவ்வளவு டார்க் லைட்டு கான்ட்ராஸ்டா போட்டு ஒர்க் பண்றாங்க. அப்போ இந்த கல்ச்சரல் ஃபேக்டர்ஸை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பக்கம் ஆன்மாவை உயர்ந்ததுக்கான கண்டென்ட்டா வரும். அது வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னன்னா இந்த கல்ச்சரலி உடைக்குது இல்லை, வண்ணத்தை உடைக்குது. அழகுன்ற அந்த வார்த்தை மேல எவ்வளவு எம்பசைஸ் இருக்கு இவ்வளவு நாளா. அந்த அழகுன்ற வார்த்தை பிடிச்சி எல்லாம் அழகுங்கிற மாதிரி இது அகோரம் இது அப்படின்லாம் பிரிக்காம இருக்கிறதுக்கு நிகழ்த்து கலை ரொம்ப முக்கியமான பங்கு. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அலங்காரம் முக்கியம், இதுல அப்படி இல்லை. அதை பத்தி கொஞ்சம் இப்போ பொதுவாகவே வந்து என்னன்னா நாடகமே அந்த ஊடகமே அதோட இயல்புல தான் இருக்கு. ஒரு ஜனநாயகத்தன்மையோட யார் வேணா வரலாம், யார் வேணா செய்யலாம் அப்படின்றது இருக்கு. அப்புறம் அதை யார் உள்வாங்குறாங்க, யார் கையில மாட்டுது அப்படின்றது தான் தீர்மானிக்கும். அது இதுல அவ்வளோ சுதந்திரத்தன்மை இருக்கு. இப்போ முதல் விஷயம், நான் ஒரு ஓவிய பின்புலத்தோட இருக்கிறதுனால இதை வந்து ஒரு காட்சியல் அனுபவமா தான் கொடுக்கணும் அப்படின்றதா எனக்கு இருக்கு. ஒரு நடிகனா இருக்கும்பொழுது கூட ஒரு அளவுலாம் இருக்குல்ல, ஸ்ட்ரைட் லைனு எப்போ கிராஸ் ஆகுது, எப்போ அது கர்வா மாறுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ இப்படிதான் உள்வாங்கப்படும். ஏன்னா இது வந்து கன நேர அனுபவம் தான் பார்வையாளர்களுக்கு. இப்போ அந்த கன நேர அனுபவத்துல ஒரு மொழியை நம்ம வந்து கடத்துறோம் இல்லையா, அந்த மொழி வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது. இப்போ இதுக்காகத்தான் இது இவ்வளவு உழைப்பும் வந்து தேவையா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி உருவாக்குறதா இருந்தாலும் சரி, கலர்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் கோரஸ் மாதிரி அந்த எல்லாரையும் இணைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம், சின்ன செட்டு ப்ராப்பர்ட்டி, செட்டோட அளவு, இந்த சின்ன சின்ன கியூபா பயன்படுத்துறது, இதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு வந்து அந்த மொழியை கடத்துறதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. இதே நின்று பேசலாம். இப்போ ஒரு பிரச்சனையே நின்று பேசிட்டு போகலாம். ஆனா இந்த ஊடகத்து வழியா கொடுக்குறோம் நமக்கு. அப்புறம் இங்க எதுவுமே ஹைட் பண்ண முடியாது, மறைக்க முடியாது. ஸ்க்ரீனை போட்டு நிறுத்தலாம். அப்படி ஒரு காலகட்டம் வந்துச்சு, ஸ்க்ரீனை மூடிட்டு ஒரு காட்சி முடிஞ்சிச்சுன்னா 2வது காட்சி. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை. என்னன்னா அந்த கன நேரம் இருக்குல்ல, அது ஏற்கனவே இருந்த இமேஜ் எல்லாம் குலைச்சிரும். இந்த அமைதியே வேணான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த க்ளோஸ் பண்றது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்து அடுக்கு மொழி மாதிரி நம்ம சொல்லணும்னு விரும்புறோம். எங்கேயுமே கொஞ்சம் பிளே முடிஞ்சுட்டு போகும்போது தான் அப்புறமா யோசிக்கிறதுக்கு நேரமே விடணும் அப்படின்றது இருக்கும்பொழுது நமக்கு திரையே வந்து எப்போ மூடணும் எப்போ வேணான்றதை நம்ம தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த டிசைன் தான் முடிவு பண்ணுது. இதுல பொதுவாகவே வந்து என்னன்னா, நான் வந்து நாடகத்தை எப்படி எங்கிருந்து தொடங்குறேன் அப்படின்னா, நடிகனோட ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். முதல் அனுபவம் வந்து எனக்கு நடிகராக இருக்கும் பொழுது கிடைச்ச அந்த ஏராளமான அனுபவம் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை நான் எப்படி உள்வாங்குறேன், நான் எப்படி இந்த டெக்ஸ்ட்டை பார்வையாளர்களுக்கு கடத்துறேன் அப்படின்றது, இதெல்லாம் ஒரு புறக்காரணிகள் தான். இது எல்லாத்தையும் தாங்குறவங்க வந்து நடிகர் தான். ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அந்த உடையில இருக்கிற வண்ணமாக இருந்தாலும் சரி, அதை தாங்கி அதை அர்த்தப்படுத்துறவங்க வந்து நடிகர்கள் தான் அப்படின்றது. என்னோட பேராசிரியரே, பேர் சொல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம நேரடியாகவே அவர்கிட்ட அதை சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆறுமுகம் வந்து கருஞ்சுழி ஆறுமுகம்ன்றவர், அந்த கருஞ்சுழியை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு கான்செப்ட் மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சார். என்னுடைய நாடகம் வந்து ப்ராப்பர்ட்டி தியேட்டர் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. எப்படி நீங்கள் ப்ராப்பர்ட்டி தியேட்டர்னு சொல்லுவீங்க, வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும் வச்சுக்கிங்களா, நடிகர் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் வந்து நடிகனை முன்னாடி வச்சுட்டு அப்புறம் வந்து அதை பயன்படுத்துகிற ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க
இப்போ நடிப்புன்றத வந்து பிரதானமாக வைக்க பாருங்க. வெறும் நீங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேலை செய்யல, எதுவும் மெக்கானிக்கலாக ப்ராப்பர்ட்டியே எழுந்தெல்லாம் ஆடுறது இல்லை. எப்போ அர்த்தமாகுது அப்படின்னா நடிகன் வந்து உள்ள அதை தொடும்போது தான் அர்த்தமாகுது. இப்போ அதே கருஞ்சொழியில் நாடகத்திலேயே ஒரு திண்டு இருக்கும், இதே மாதிரி ஒரு திண்டு, அதில் வந்து துணி பெருசாக பெரிய துணி விரிச்சிருக்கும், அதை காற்று விட்டு அசைக்கும் பொழுது கடல் மாதிரியான இது கிடைக்கும். அது வெறுமனே அசைந்தா அது துணியாகவே தான் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏன்னா நான் அதில் நேரடியாக அதில் இன்வால்வ் ஆனதுனால எனக்கு உரிமையாக சொல்கிறதுக்கு, அதை உணர்ந்ததும் உரிமையாக சொல்கிறது எனக்கு அதுக்கு உரிமை இருக்கிறதாக நினைச்சு தான் இதை நான் டீல் பண்ணுறேன் அவர்கிட்ட. அப்போ இந்த துணியை வந்து எப்போ ஒருத்தவன் வந்து தடுக்கி விழுந்து அதில் அலை அடிக்கிற மாதிரியான மூவ்மெண்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணுறானோ அப்போ தான் அது கடலாக மாறுது. அப்போ இந்த இந்த இடத்துல இருந்தால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவர் அதை சொல்கிறாரு, அதுக்கு திரும்ப அவருக்கு குழப்பங்கள்லாம் இருக்குது, இன்னும் தெளிவுபடுத்தலை. ஆனால் அது பேசி பார்க்கணுன்றது தான். இப்போ என்னன்னா ஒரு ஒரு எப்படி நம்ம தேர்வு செய்கிறோன்ற இடத்துல இருந்து தான், நான் நடிகன்லேருந்து தான் தேர்வு செய்கிறேன். நடிகனை தான் மையமாக வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா நான் ஆக்டராக இருந்ததுனால, ஆக்டராக பல்வேறு இயக்குநர்கள்கிட்ட வேலை செய்யும்பொழுது என்னென்னா, எங்கேருந்து இந்த பிளேவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சில சமயம் எனக்கு திரும்ப திரும்ப ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டைலுக்குள்ளே இவங்க ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி தேட்டர்னு அவர் சொல்கிற மாதிரி இவர் வந்து கேஜ் வந்து தலித் தேட்டர்னு சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா அந்த கான்செப்டை வந்து அவர் தான் ஆரம்பித்தார். இங்கே தமிழில் நமக்கு ஒடுக்கப்பட்டவர் அரங்கு, ஆகஸ்டோ பால் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தலித் தேட்டர்னு நேரடியாக அவர் வந்து இங்கே அகாடமிக்கலாகவும் சரி அதை சொல்லி பண்ண ஆரம்பித்தார் அவர். அப்போ இங்கே வந்து ஒரு இடத்துல நமக்கு ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகுறோம். அதையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லியே அதுக்குள்ளேயே தான் நம்ம டெக்ஸ்ட்டை உருவாக்கணுமோ அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு கன்செப்சுவலாலாம் இல்லை, ஒரே விதமாக இயக்கிற மாதிரி இருந்துச்சு. நடிகர்கள் மேலே ரொம்ப கவனம் இல்லாத மாதிரியான ஒரு இது வந்துச்சு. எனக்கு நடிகராக நான் இன்வால்வ் ஆகும்பொழுது எனக்கு வெவ்வேறு விதமான அனுபவம் தேவையாக இருக்குது. அப்போ நம்ம எனக்கு சுதந்திரத்தன்மை வேணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அப்போ தான் நான் பிரதியை உருவாக்குறேன். நான் அப்போ தான் டெக்ஸ்ட்டை உருவாக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு அளவுக்கு மேலே நம்ம அவங்கள போயிட்டு என்ன பண்ண முடியும், கேட்கவும் முடியும், ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். அப்புறம் அவங்களுடைய படைப்பாற்றல் தன்மையில நம்ம ஒன்றும் பெருசாக குறுக்கிட முடியாது, அவ்வளோ அளவுக்கு நமக்கும் உரிமை கிடையாது. அதனால நான் எனக்கு என்னன்னா, நான் ஒரு பிரதியை உருவாக்குவோம், இதே மாதிரி சுதந்திரத்தன்மையோட வேலை செய்யறதுக்கு விரும்புகிறேன், நடிகர்களுக்கான ஒரு பிரதியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு டெக்ஸ்டாக கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் நினைக்கிறது வந்து இந்த ஊடகம் வந்து கேன்வாஸில் வந்து பெயிண்ட் எல்லாம் அசையிறது அப்படின்றது தான், அந்த ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணுற இமேஜ் எல்லாம் மூவ் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த அனுபவம் வந்து காட்சி ரீதியாக பார்வையாளர்களுக்கு வந்து அது வழியாக அந்த மொழியை கடத்தணும் போது நான் ரொம்ப பிரயாசப்படுறோம். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக சின்ன சின்ன குறியீடுகள் இதெல்லாம் வந்து அவங்க உள்வாங்கிடணும் அப்படின்னு எதுவும் ஹைட் பண்ணியோ இல்லை வந்து இது போட்டி கிடையாது, அறிவு போட்டியாகவே இல்லை. நீ நான் வைக்கிற இதெல்லாம் வந்து குறியீடெல்லாம் நீ உன்னால் உள்வாங்கிட முடியுமான்னு இல்லை. ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா இது போட்டியே கிடையாது. அவங்களுக்கு இந்த மொழியை நம்ம கடத்தணும் அப்படின்றதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யோசிக்கிறோம். ஒரு பிரதியே நான் வந்து டெக்ஸ்ட்டை உருவாக்கும் போதேன்றது வந்து நான் டிராயிங்காக தான் போடுவேன். ஃபஸ்ட்டு இமேஜை தான் வரைவேன், சீனாக இமேஜாக வரைஞ்சிட்டு அப்புறம் தான் நான் எழுதுகிற விஷயத்துக்கே போவோம். எழுதுறது கூட நீங்கள் என்னோட டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது நான் ட்ராவல் பண்ணுற ஜேர்னிக்காக தான் இதை உதாரணமாக சொல்கிறேன். என்னோட டெக்ஸ்ட் முழுக்க முழுக்க ஆக்டரு வேலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கும். வேற எதுவும் இப்போ ஏற்கனவே பழைய பிரதிகள்லாம் வந்து என்னன்னா 2 அடி நடந்தார், உடனே வலப்பக்கம் திரும்பினார், வலது கையால் கண்ணாடியை கழட்டி அந்த மேஜை மேல் வைத்தார் அப்படின்னு கரெக்டாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்கும். நமக்கு பிரச்சனை வந்து அது இல்லை, அதை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க, இடம் தீர்மானிக்கும், இதெல்லாம் செஞ்சுருவாங்க. மன ரீதியாக எப்படி அந்த கேரக்டர் வந்து ரியாக்ட் பண்ணணும், இந்த பிரச்சனைகளையோ இல்லை இந்த பொருளையோ பேசுறதுக்கு ஆக்டர் வந்து சைக்காலஜிக்கலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அவங்க கிரியேட் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட் வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்றதோட முடிஞ்சிடக்கூடாது. அந்த டெக்ஸ்ட்டை விஷுவலாக நகர்த்துறதும் சரி, அசைவாக நகர்த்துறதும் மூமெண்ட்டாக நகர்த்துறதும் ஆக்டர்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்போ அந்த டீமே வேலை செய்யும்போது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தன்மை இருக்குது. இப்போ நான் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், எனக்கு இப்படிலாம் இருந்தால் பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அவங்க வந்து உருவாக்குறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் நினைக்கிறேன், நான் இப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் நினச்சதை விட இன்னும் வலு சேர்ந்துச்சுன்னா இன்னும் பிரமாதம். அது அப்படி வந்து நிறைய பிளேல வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ஆக்டர்ஸ் வந்து நம்ம இப்படி இருந்தால் பரவாயில்லன்னு நம்ம அவ்வளோதான் எழுத முடியும். நான் டெக்ஸ்டே நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு ரைட்டரோட ஒரு நினைவு குறிப்பு மாதிரி, மறந்துறதுக்காக நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக குறிப்பு வச்சுக்கிறதா தான் நான் என்னோட டெக்ஸ்ட்டை பார்க்குறேன். என் டெக்ஸ்ட்டை நானே டைரக்ட் பண்ணும்போது அதே நம்ம மீறதுக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல முயற்சி பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இன்னும் வளர்த்து எடுத்துருக்கிறோம், சீனை பெருசாக எடுத்துருக்கிறோம், எடிட் பண்ணியிருக்கிறோம், குறைச்சிருக்கிறோம்.
ஐயோ இது வேணாம் ஓவரா சிந்திச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துலாம் இருக்கிறோம். அப்போ இந்த வேலை செய்யற இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ரிஹர்சல் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நிறைய டிஸ்கஷன் போகும். நான் விரும்பி வந்ததே அதுதான். நான் முதல்ல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குள்ள போகும்போது இந்த ஒரு பிளே முடிஞ்ச பிறகு நீ என்ன ஃபீல் பண்றீங்க என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நீங்க கேட்டதுல ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து நான் வேற இதுலயோ பதிவு கூட பண்ணியிருக்கேன், எழுத்தா கூட. ரவீந்திரன் சார் வந்து ஒரு முறை டக்குன்னு ரிஹர்சல்லாம் முடிஞ்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த பிளேக்கு என்ன கலர் நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு ஆக்டரா உங்களுக்கு என்ன கலர் வருது இந்த பிளேல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பஸ்ல டவுன் பஸ்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ரிஹர்சல் முடிஞ்சு போகும்போதெல்லாம் இதை யோசிக்கிறேன், எப்படி நமக்கு கலர் வந்ததை நம்ம கவனிக்கலையா, அப்படி ஒரு கலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த அந்த இடம் தான் வந்து பெரிய ஐ ஓப்பனிங் மாதிரி நடந்துச்சு. அப்ப கலர் வரும், ஒரு ஆக்டருக்கு வந்து அவன் சூஸ் பண்ணுவான், அப்ப அது அவன் உள்வாங்குவான், ப்ராப்பர்ட்டியே அவன் டிசைன் பண்ணுவான், எனக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கு, என்னால இது வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவன் டிசைன் பண்ணும்போது மாற முடியும். அப்ப இந்த இது வந்து இருக்குல்ல, இந்த சுதந்திரத்தன்மை எல்லாருக்கிட்டையும் வேலை செய்யும் போது வந்து நல்ல இதுவா போகும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டா கன்வே ஆனதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் இப்ப சேலஞ்சிங்கு. இங்க நிறுத்த முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா மறந்து வச்சுட்டு வந்தா திரும்பலாம் போயிட்டுலாம் எடுத்துன்னு வர முடியாது. அப்ப என்ன பண்ண முடியுமோ அதுதான் நடக்க முடியும். அப்ப ஒரே ஒரு நிமிஷம் பாஸ் போட்டுட்டு அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸா இருந்துங்க அப்படின்னு போயிட்டுலாம் திரும்ப வரவே முடியாது. அதுதான் இங்க டென்ஷனு. கரெக்டான அந்த டைமிங்கை பிடிக்கணும், அதுல எடுத்துட்டு வரணும், அதுல அவங்க பண்ணணும். அந்த நேரத்துல கொஞ்சம் வந்து அவங்களோட இன்னொரு கிரியேட்டிவ் இதை வந்து அதுக்கும் இடம் கொடுக்கணும். அந்த பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சோண்டு கூட அவங்க முன்னோக்கி போவாங்க இது வரைக்கும் ரிஹர்சல்ல செஞ்சதுல. இப்ப இந்த விஷயத்த ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறதா இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப வாசிக்கிற ஒரு அனுபவம் ஒண்ணு, அப்புறம் பார்க்குற அனுபவம் ஒன்று, திரைப்படமாக பார்க்குற அனுபவம் ஒன்று, ஊடகம் வேற. டோட்டலாகவே நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் கம்ப்ளீட்டாக வேற. ஆனால் நாடகத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த அனுபவத்தை நம்ம கொடுக்கறதுக்கு தான் போராடுறோம். ஒரு டைம் தான் நடக்க போகுது, ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரே ஒரு டைம் தான் நடக்க போகுது. அதை வந்து நம்ம திரும்பலாம் அதை கொஸ்டின் பண்ணிட்டுலாம் வர முடியாது. அப்போ நம்பர்ஸ்லேருந்து கலர்ஸ்லேருந்து சின்ன அசைவுலேருந்து இதெல்லாம் வந்து நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. அது இது வந்து ஒன்று அகாடமிக்கலா வந்த அனுபவம் ஒண்ணு. ஆனா உண்மையிலே நிறைய குழுக்களோட வேலை செய்யற அனுபவம் வந்து அது அதிகம். இதை நம்ம வந்து தெரியாதான் அகாடமிக்கலா படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த பரிசோதனை முயற்சிக்கும் உலக அளவில் நடக்கிற பரிசோதனை முயற்சி நம்மளாம் கேட்டவே இன்னும் வரவே இல்லை. உலக அளவில் நடக்கிறதா இன்னும் 80களில் நடந்ததெல்லாம் நான் இது மரீனா அப்ராமோவிக்கை பத்தி ஒரு ஆர்டிகல் ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தோம். அது அவங்கெல்லாம் வந்து மியூசியம் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஆணும் பெண்ணும் நியூடா நின்று வந்து மியூசியத்தோட என்ட்ரன்ஸ்ல போய் நிக்கிறது. அப்ப அதை சூஸ் பண்றது ஆடியன்ஸ் வந்து யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி போகணும்னு விரும்புறாங்க, மேல வந்து டச் பண்ண மாதிரி எவ்வளவு பேர் போகணும்னு விரும்புறாங்கன்றது. அதெல்லாம் நம்ம இன்னும் இதுக்கு வரவே இல்லை. பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய இறுதியா அவங்க டூல்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு ஆமா ஆமா அதை படிச்சுதான் அவங்க பின்வாங்கி பார்த்தேன். முன்னாடி நிக்குது எதற்கு அவங்க நிறைய டூல்ஸை போட்டு என் உடம்புல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத கட் பண்ணலாம் பிரிக்கலாம்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அது ஏன்னா நீங்க அதுவும் எழுதிருந்தேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. எனக்கு அடுத்த இதுல இருந்து இந்த நாடகத்துக்கு துணை நிற்கிற இடத்துல இருந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு நாடக ஆசிரியராக இருக்கலாம், இயக்குனர் அல்லது நடிகன் யாரா இருந்தாலும் அந்த அரசியல் கோபத்தை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தும் பொழுது எந்த சலனமும் இல்லாம ஒரு பகடியா வெளிப்படுத்தும். நாடகத்தினுடைய மிக முக்கியமான, ஏன்னா மற்ற எல்லா கலைகளோட நாடகத்துலதான் அந்த பகடிங்கிறது வந்து ரொம்ப, நம்ம நீ சர்க்காசம் சொல்றோம், சர்க்காசத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம். சர்க்காசத்தை ஒத்துக்க முடியும், ஆனா பகடி என்பது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். சர்க்காசன்றது யாரும் ட்ரோல் பண்ணிட்டு போறாங்க, நான் பகடின்னு தான் சொல்ல விரும்புறேன், செட்டையவங்க. அப்போ அந்த அரசியல் பகடியை உள்வாங்கி நீ அதுல எல்லாரோட பங்குமே முக்கியமாகும். அது எழுத்துலையும் வேணும். நடிகன் அந்த அரசியலை உள்வாங்கலன்னா அது எக்ஸ்பிரஸ் ஆகிறதுல தப்பாயிடும் பல நேரங்கள். அப்போ அந்த நம்மளுடைய அரசியல் கோபமும் அந்த இன்ஜஸ்டிஸை உள்வாங்கி அது சிரிப்பா வெளிப்படுது இல்லை. இந்த டிரான்சிஷன் பற்றி அது வந்து பொதுவாகவே நடிகனா இருக்கும்போதுலேருந்தே தொடங்கினதா தான் நான் நினைக்கிறேன். நடிப்பை நல்லா உள்வாங்கினதுனால தான் எனக்கு இந்த ஒரு தெளிவுலாம் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்றது இல்லாமல் பொதுவாகவே எல்லா நடிகர்களுக்குமே இதை தான் விரும்புகிற ஒரு பழக்கம் இருக்குது. இதே விஷயந்தான் படைப்பு அனுபவங்கள்லையும் வரும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு வேணா நான் சொல்கிறேன். இப்போது வேற ஒரு பிரதி அதை வந்து நான் நடிப்பாக உள்வாங்குறேன் அப்படின்னு நான் நடிகனா அதை உள்வாங்கும் பொழுது
அந்த பிரதி ஆசிரியர் வந்து இப்போ ஒரு நேரடியாக ஒரு டெக்ஸ்டை கூட உதாரணமாக சொல்லலாம். இப்போ முருக பூபதியோட ஒரு பிளேயில் வந்து செம்முதாயின்னு ஒரு பிளே, நான் கடைசியாக ஒர்க் பண்ணது அவரோட பிளேயில் ஒர்க் பண்ணதில் செம்முதாயின்னு ஒரு பிளே. ஒட்டு மொத்தமாக நீங்கள் நிலத்தெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதாய் வந்து திரும்பி போவான். என் நிலத்தை எனக்கு திருப்பி தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியமாகவே திரும்பி போவான். அதுக்கு முன்னாடி வேறு வேறு சடங்கெல்லாம் அவரோட வந்து மருள் வந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு பைத்திய நிலையில வந்து ரிட்டர்ன் போவான். அப்போ இதை வந்து இதுதான் விஷயம். ஆனால் எனக்கு மனநிலையா வந்து என்னன்னா, அப்படி ஒரு கிழவி பைத்தியம் பிடிச்ச ஒரு ஒரு நிலையில நான் பார்த்த அனுபவம் இல்லை. அப்போ நான் அதை எங்கேருந்து உள்வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா, என்னுடைய ஒரு அரசியல் பின்புலங்கள்ல இருந்தோ இல்லை என்னுடைய அனுபவத்துல இருந்தோ நான் உள்ள வாங்கும்பொழுது ரெண்டுத்துக்கும் நியாயம் சேர்க்கணும். சரியா? அப்போ நான் வந்து என்னன்னா, என்ன ஏதோ ஒரு ஒரு நண்பனை வந்து இழந்த ஒரு சோகத்தையோ இல்லை ஒரு காதலி இழந்த சோகத்தையோலாம் அங்கே பொருத்தும் போது அந்த வலியும் இந்த வலியும் வேற வழியா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலம் இழந்த ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு 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 பொருளை இழந்த அது மாதிரியானது எனக்கு உரிமையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு உதாரணத்தை நான் வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து அதுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு நபரை நான் சூஸ் பண்றேன். அந்த பைத்திய நிலையை நான் உருவாக்கிக்கிறேன். ஆனா அங்கதான் போய் பொருந்துது அது. அப்ப இந்த பொருத்தப்பாடுன்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சவுத் அமெரிக்கன் ட்ரைபல் கம்யூனிட்டி அடி இருந்ததுன்னு ஏதோ ஒன்று போயிட்டு அதுவாக நம்ம உள்ள இருக்கும். வெளியில அந்த மூதாயின்ற கேரக்டர் யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்னைக்கு நீங்க பாலஸ்டீன்ல ரோபோட்டை விட்டு கொள்றாங்க, ரோபோட்ல ஏஐ வச்சு கொள்றாங்கன்னா அதுக்கு டைட்டிலே ஒரு வித்தியாசமா இருக்கு. வேர் இஸ் மை டேடி, அந்த ஏஐ பேரு டார்கெட்டட் கில்லிங் நடந்தது. அப்போ அதை படிக்கும்போது நம்ம இந்த மூதாயின்னு படிச்சிருக்கோம். அந்த நிலத்தும் அது நம்ம அணியப்பட்ட இடமா இருந்திருக்கும். ஒரு மனிதன் எங்க சாகும் போதும் ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு நபர் சாகும் போது ஃபீல் ஆகுது. அதை உள்வாங்கி வெளிப்பா அதான் கேட்கிறேன். ஆனா இதை வந்து என்னன்னா, இந்த டிராமாவும் சரி கூத்துக்கலையும் சரி இவ்வளோ டைட்டான ஒரு சூழல் இறுக்கத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, அந்த பகடி முடியும் பொழுது எல்லாரும் கண்ணிலையும் கண்ணீர் வந்துடும். ஒரு சிரிப்புல தான் தொடங்கும் அந்த கொலையை. ஒரு போர்ன்றதான் நம்ம சடங்காக கன்வெர்ட் பண்றோம். ஒரு டிராமாவுடைய எர்லி வெர்ஷன் எல்லாமே போரை குளோரிஃபை பண்றது. ஆனா அந்த போர் முடிவுல யாருமே அது போர் நியாயம் ஒத்துக்க மாட்டோம். பார்வையாளங்க அதை கத்துக்கிறது தானே. போர் வந்து இங்க நடத்தினா கூட போர் நியாயம் இல்லைன்றது கடத்துறதா இருக்குங்களா? அதுக்காக தான் அந்த பகடிங்கிறது இல்ல. அதுதான் அதோட இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், நமக்கு ஸ்டோரி டெல்லிங் மாதிரியே நமக்கு கதையை சும்மா சாதாரணமாக இயல்பாக வாழ்க்கையில் பேசுகிற போதே ஒரு பெரிய மரணத்தை பற்றியோ ஏதோ ஒரு பெரிய கொலை சம்பவத்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது முடிவில் வந்து டக்குன்னு என்னாச்சு, சும்மா நேரம் பேசினேன், ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சடார்னு அடிச்சு விட்டு நம்ம இயல்பு நிலைக்கு வர இந்த பழக்கம் தான் நமக்கு கலை வடிவங்கள்லையும் உள்ளே வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். சாதாரணமாக பேசுகிற அதே இதுதான் ஒரு வாழ்வியலோட பின்னி பிழைஞ்சிருக்கிறது தான். நம்ம அது ஒரு பெரிய ஒரு துக்க நிகழ்ச்சியில் இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா ரொம்ப இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. என்ன ஒரு இது கூட தரல, இன்னும் பசி வேறு வயிற்ற கிள்ளுது அப்படின்னு பேசுகிற அந்த இயல்பு நிலைக்கு வர்றது தான் நம்ம கிட்ட தொத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பகடியா அந்த தன்மையாவே இருக்கு. அது கூத்துக்குள்ள ரொம்ப சாதாரணமா வந்திருக்கு. அந்த கூத்துக்கிட்ட இருந்து வர்ற விஷயம் வந்து இப்போ இது நமக்கு இயல்பாவே வர்றதாவே ஒன்று வந்திருக்கு. ஒன்று அது மரபு ரீதியா நம்ம ஒரு சொல்ல பயன்படுத்துறது, ஒரு விஷயத்த ஒரு பிசிக்கலா நம்ம அசைகிறது, இது எல்லாமே இந்த சட்டையர் பண்ற விஷயமா நமக்கு இயல்புலே வந்திருக்கு. இதை ரொம்ப கடினப்பட்டு இப்படிலாம் செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு அதை எழுதுறதுன்றது ஒரு பெரிய சிக்கல். அதெல்லாம் இல்லாம இந்த ரிஹர்சல் ப்ராசஸ்ல அதை கண்டடைஞ்சிட முடியும்னு நான் நினைக்கிறேன். அது சாதாரணமா ஒரு எவ்வளோ ரொம்ப ஹெவியான டெக்ஸ்டை எடுத்தா கூட அதுக்குள்ள வந்து ரிஹர்சல் ப்ராசஸ்ல இந்த விஷயத்தை எப்படி நம்ம இதை ரொம்ப எல்எல் முறையில வந்து அடிச்சு விட்டுற முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சிலது கான்சியஸாவே வருது. அது அப்படி வந்து முதல் பிரதியிலேருந்தே எனக்கு யோசிச்சா பாழ்நகரத்து பிரதியா இருக்கலாம். பாழ்நகரத்து பிரதியில ஒரு கிளவுனு வந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு கோமாளி வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா அடிச்சு விட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாம் கோப்புகளால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் மாதிரி எல்லாமே பேப்பரா மாறிட்டோம். அன்னைய சூழல்ல எனக்கு வந்து பெரிய பெரிய எல்லாமே கேஸா கட்டா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நம்பருக்குள்ள மாறி இருக்கோம். ஆமா, இன்னைக்கு இதுக்குள்ள வந்துட்டோம். அப்போ அன்னைக்கு பேப்பரா இருந்ததுனால அன்னைக்கு பேப்பர் எல்லாம் ஹெவியா போட்டு எல்லாரும் அப்படியே அழிந்துட்டு இருப்போம். ஒண்ணுமே இருக்காது. ப்ராப்பர்ட்டியா பார்க்கும்போது நமக்கு ஸ்டேஜ்ல பார்க்கும்போது வெறும் எம்டி ஃபைல் தான் இருக்கும். ஆனா ஃபைல் அவன் வைக்கிற விதமும்
அரசு அதிகாரிகளும் அந்த அந்த என்ன அந்த சிஸ்டமும் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து பெரிய ப்ரெஷர் மாதிரி வாங்கி உள்ள வாங்கி அப்படியே பூமியோட புதைஞ்சு போற அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிறதா இருக்கும். ஆனா கிளவுன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சாதாரணமா ஹேண்டில் பண்ணிட்டு இதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் தூக்கி காலில் போட்டு மாரி அப்படின்னா ப்ரெஷர் மேல நீ ஏறு அப்படின்றத ஒரு சாதாரணமா அடிச்சு விட்டு போறத எனக்கு அப்படி ஒரு வந்துச்சு, எழுதிட்டோம். ஆனா அதை வந்து எழுத முடியுது ஒரு ஆள், நம்ம நம்ம அதை 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 கேள்வி அடிச்சு பார்ப்போமே அப்படின்றது எனக்கு மனநிலையா வருது. ஆனா இந்த சீனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலா எப்படி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் போது இவங்க எல்லாரும் உள்ள வரும்போது சேர்ந்த மாதிரி வரும்போது அது உடையுது. அது இதே விஷயம்தான் அடுத்தடுத்த பிளேவிலையும் ஒரு இந்த கிளவுன் வந்து நம்ம கிட்ட ட்ரெடிஷ்னலா வர ஒரு ஆளு, கட்டியக்காரன் வந்து எல்லாத்தையுமே சாதாரணமா அடிச்சு விட்டு போயிட முடியும் அப்படின்றது இப்போ வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு 3-4 பிளேல தான் அந்த மாதிரி கிளவுனை நம்ம துணைக்கு வச்சிருந்தோம். அப்புறம் மீதி எல்லாமே கேரக்டர் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. லேட்டர் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து என்னன்னா கிளவுன் இல்லாமலாம் கூட சில இதெல்லாம் வருது. அதிநவீன கழிவறையெல்லாம் ஒரு மாதிரி கடைசி டெக்ஸ்ட் எல்லாம் கிளவுனே இல்லை, அவங்கவுங்களாவே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிற அந்த தன்மை இருக்கு. எனக்கு பொதுவா என்னோட பார்வையில உலகம் முழுக்க இருக்கிறத கவனிக்கிறதுனால ஒண்ணு நமக்கு வந்து வேணும்ன்றத அதிகாரமா கேட்கறது, அது போராட்ட வடிவமா கேட்கறது, இல்லைன்னா உறக்க கேட்கறது, அவன் செவியில அரைகிற மாதிரி கேட்கறது, இதெல்லாம் விட அவனை கிண்டல் பண்ற அந்த இதுவா இருக்குல்ல, அந்த அந்த சட்டையர் பண்ற விஷயம் தான். அது நமக்கு சாப்ளின் மாதிரியான பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் கை கொண்ட அந்த வடிவம் அது வந்து நமக்கு அவனே அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகணும். நமக்கு அப்படிதான் வைக்கணும் அப்படின்றத அந்த ட்ரோல் பண்ற விஷயமா இருந்தாம ரொம்ப ஸ்ட்ரைட்டா அடிக்கிறது, இப்போ ஒரு 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 புராண கதையை வந்து நம்ம மாத்தி சொல்றது, அந்த மாதிரியான காலகட்டம் நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் நான். இப்ப ராமாயணத்தை கீமாயணம்னு சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது அதெல்லாம் இல்லாம ரொம்ப நமக்கு என்னன்னா இன்டெப்த் இப்ப இந்த காலகட்டம் மட்டும் கிடையாது. ரொம்ப தெளிவா இந்த ப்ராசஸ்ல பேசினதுல இருந்து நமக்கு சிகப்பு கண்ணாடி ஒரு உதாரணம். சிகப்பு கண்ணாடி சந்திச்ச அந்த அனுபவம் வந்து சில சமயம் சொன்னா கரெக்டா இருக்குமான்னு தெரியல. இப்போ அவர் கிளவுன் தான் வந்து வழி நடத்துவாங்க. நான் ரொம்ப கவனமா என்ன பண்ணேன்னா பெண் கோமாளி வச்சோம். பெண் கோமாளி தான் அது வழி நடத்தணும். ஏன்னா பிரச்சனை வந்து பேசக்கூடிய அந்த பொருள் வந்து என்னன்னா பெண்கள் மையப்பட்டது, பெண்களுடைய அந்த சிகப்பு அப்படின்றது வந்து ரத்த சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய எல்லா ஆசாபாசம் வெறும் உடலா நம்ம பாக்குறது எப்படி அப்படின்னு ஆண் பார்வையில இருந்து தான் அதையும் வச்சோம். எதுவும் பெண் பார்வையில எல்லாம் நான் மாறிலாம் போனல, ஒரு ஆணைய பார்வையில நான் பெண்ணை எப்படி பாக்குறேன் அப்படின்னா நான் சந்திச்ச நான் ஒரு இந்த சமூகத்துல பாக்குற பார்வையை நம்ம எப்படி கடத்தணும்னு பாக்குறோம் அப்படின்றது. அப்பதான் நிர்பயா இஷ்யூ வந்த டைம் அவ ஏற்கனவே உடைன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன் அந்த அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனதானே காரணம் அப்படின்றது அப்ப ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. அப்ப இதை யார் வழியா கேட்க முடியும்னா கோமாளி வழியா தான் கேட்க முடிஞ்சுச்சு. அப்ப ஒரு சீன்ல என்னன்னா இது எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் வரும். இதை நம்ம வந்து வெறுமனே வசனமா பேசிட்டு போகலாம். ஆனா காட்சி ரீதியா இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து கூத்து நடக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ள போகும், ஒரு பெண் உள்ள போவாங்க. எதுக்குன்னா இந்த பஞ்சபாண்டவர்கள் மாதிரியான ஒரு ஆளை நான் வந்து திருமணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக அவன் கேரக்டர் எல்லாம் நான் ஸ்டடி பண்றதுக்காக தான் போறேன், ஏன்னா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா அவனுங்களை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நான் போறேன் அப்படின்னு போவாங்க. அங்கேருந்து வந்தா அந்த கூத்தெல்லாம் அவங்க பார்த்துட்டு முடிச்சப்போ எனக்கு இப்ப பிரச்சனை எங்கேருந்து தொடங்குச்சுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. எப்போ வந்து திரௌபதி வந்து அண்ணா என்னை காப்பாத்துங்க, என் மானத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சேலை உருவும் போது அவங்க கூப்பிட்டாங்களோ, கிருஷ்ணர் ஏன் அவர் சர்வ வல்லமை படைத்தவரா இருந்தா ஏன் கிருஷ்ணர் வந்து திடீர்னு துரியனுடைய கையையோ காலையோ வந்து முடக்கி இருக்க கூடாது, ஏன் புடவையை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு ப்ராசஸ்ல தான் நமக்கு இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. அப்ப இது வந்து ரொம்ப அந்த காலத்தை தட்டுற மாதிரி இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ தான் ஃபர்ஸ்ட் தொடங்கி இருக்கிறியோ, அப்போ மானன்றது வந்து உடையில தான் இருக்கு அப்படின்றத நீ தானே ஃபர்ஸ்ட் சேலை கொடுத்த, அவன் மயக்கம் போடுற வரைக்கும். ஏன்னா நமக்கு பாரம்பரியமா பார்த்து பழக்கமா இருக்கு, ஒரே சேலை தான் இருக்கும், அதை கூத்துல டெக்னிக்கலா பண்ணுவாங்க, கிராஃப்டா பண்ற அந்த டெக்னிக் இருக்குல்ல, அதை இழுத்து 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 ஒரே இதுதான், அதே திரும்ப இப்படிலாம் போயிட்டு மடிச்சு திரும்ப வருவாங்க, அதுலயே வருவாங்க. டயர்ட் ஆகிற வரைக்கும் பார்க்கும்போது எல்லாருமே அது கிராஃப்டாவும் போய் டச் பண்ற இடமா அது அப்படி இருக்கு. இங்க என்ன இருக்கும்னா, ஓ அப்ப இதான் பிரச்சனைன்னு நான் பார்த்துட்டேன், இந்த நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல போகும், விங்ஸ் பக்கமா திரும்ப கையில வச்சிருக்கிறத அப்படியே கொடுத்து விடுவாங்க, நீ எடுத்துக்கோ
இதுக்கு மேலே இதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிப்பாங்க. இது அப்படியே வந்தா ஒரு சின்னதா ஒரு பாட்டு மாதிரி ஒரு எல்எல் இதோட ஒரு பாட்டு மாதிரி வரும். ஸோ இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து கொடுத்தார் இல்லையா, அவருக்கு இது இந்த தாட் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு டிராவல். ஆனா உண்மையில கிருஷ்ணர் நமக்கு டார்கெட் கிடையாது. ஆனா அவர் இயல்பா வந்துட்டு போறாரு. அப்ப கிருஷ்ணர்ன்றது ஒரு ஆண் மைய பார்வையா தான் உள்ள வருது. அப்ப நமக்கு டெக்ஸ்ட் எழுதும்போது இது ரொம்ப மையம் எது அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவு இருந்துச்சுன்னா அது கூட இந்த டிராவல்ல வர்றது எல்லாம் இணைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். இது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா வந்து இயல்பா வந்து ஒரு ஆணுக்கு யார் ஒரு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க, அவர் வந்து ஒரு பகவான் நம்புறாங்கன்னா பகவான் செயல்கள்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு ஒரு பாட்டு கிண்டலா ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். இதை பாடி முடிச்ச உடனே அவங்க வந்து இது மாதிரி தான் பாட்டிலோடு மாதிரி தான் பகல்ல வந்து மின்னுவாங்க, ராத்திரில வந்து காலை கிழிச்சிருவாங்க அப்படின்றது இப்படி ஒரு பாட்டு இருக்கும். நீ பாத்துக்கோ. அவரு என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவர் கோபியர்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது மத்து மேல போய் உட்காந்துக்கிட்டு சேலையெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் உடையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பண்ணாரு. ஆமா, அது பண்ணாரு அப்படின்னா அப்ப அவர் சொல்லுவாரு, பெரிய தெய்வீக அவதாரங்கள்லாம் வரும்போது நீங்க இப்படி எல்லாம் மறைச்சிட்டுலாம் கேட்காதீங்க, 2 கையும் மேல தூக்கிட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பனா அப்ப அவருக்கு வந்து உடைய வந்து ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. அப்போ அப்படின்றத வந்து உடைய வச்சு ஒரு அரசியல் பண்ணிருக்கிறாரு. அப்போ அப்படின்னா அதை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் கட்டிக்கிட்டு என்ன வணக்கம் போடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அதை நான் கொடுக்கறதுக்கே அப்படித்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்படின்னா நீங்க உடைய வேணும்னா எனக்கு வணங்குங்க, அப்படின்னா இது இப்படிலாம் வச்சு மறைச்சிக்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு சொல்றாரு அப்படின்றத சொல்லிட்டு இவர் யாருன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த பார்வை அப்படின்றது யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிருஷ்ணரே டார்கெட் கிடையாது, வந்ததுனால அப்படியே வந்துகிட்டே இருக்கு. யாரு எல்லாருமே இருந்தாலும் சரி, எல்லா ஆண்களுமே நிறைய பேர் அதுல அந்த பிளே முடிச்ச போது என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு, எனக்கே குற்ற உணர்வு மாதிரி இருந்துச்சு. சில பேர்லாம் கொஞ்சம் சொன்னாங்க, நான் சில அபியூஸ் எல்லாம் நான் பண்ண அபியூஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு ஓப்பனா வந்து சொல்லிட்டே போனாங்க. ஒரு மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியில என்னை படுத்திட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அது நம்ம நினைச்சது வந்து சரியாதான் இதுவாயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். இது திருவனந்தபுரத்துல ஒரு நாடக விழாவில் செய்யும் பொழுது பெண்களே நாடகம் முடிஞ்ச பிறகு வந்தாங்க, ஒரு கூட்டமா வந்தாங்க. இதுல யாரு பிரதி ஆசிரியர், யாரு டெக்ஸ்ட், யார் டைரக்ஷன், நான் தான் அப்படின்னு. இல்ல யாரோ வயசானவங்க யாராவது பண்ணிருக்கணும்னு எனக்கு தெரியுது, நீ டைரக்ட் பண்ண ரைட்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரு அப்படின்னாங்க. ஐயோ நான் தாங்க அப்படின்னா, இதுக்கு மேல நான் இப்பதானே கொடுத்து இதெல்லாம் நினைவு பரிசுலாம் கொடுத்தாங்க மேடையில் அப்படின்னா அவங்க இல்ல இதுல நீங்க கிருஷ்ணர் வந்து அவ்வளவு அளவுக்கு நீங்க கிண்டல் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மொத்த டெக்ஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கிருஷ்ணர் வந்து அப்படி செய்யவே இல்லை அப்படின்னாங்க. இல்ல நாங்க வந்து அதுல ரிசர்ச் பண்ணிருக்கோம், ஸ்கல்ப்சர் சம்பந்தமான வந்து ஆய்வுல இருக்கும்பொழுது பாகவத புராணம் படிக்கும்போது இப்படி ஒரு கதை வந்துச்சு, ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னு. எனக்கு என்னன்னா ஸ்கல்ப்சர் வந்து ஏன் அந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு அதுக்கு ஒரு கதை வேணும் எனக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்ன உடனே அவங்க இல்ல அப்படி இல்லை அப்படின்னாங்க. நாங்கெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறவங்க அப்படின்னா பிரச்சனை வந்து அங்கதான். நீங்க நினைக்கிற கிருஷ்ணர் என் டெக்ஸ்ட்ல இல்லையன்றது வந்து இல்ல, நான் கிருஷ்ணரே இல்ல, நீங்க இது எல்லாருமே உங்க கணவரெல்லாம் மறந்துட்டீங்க, உங்களை ஏற்கனவே துன்பப்படுத்துறதெல்லாம் மறந்துட்டு கிருஷ்ணருக்காக நீங்க வந்து ரெப்ரஸன்டேட்டிவா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சாதாரணமா பேசிட்டு இருந்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரியான இது வரல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களை கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு பார்வையாளர்கள் சைட்ல இருந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் வந்தாரு. முதல் விஷயம் நீங்க இங்க ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க யாரும் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீ ஏன் டெக்ஸ்ட் எழுதுன ஏன் பண்ண அப்படின்றதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாத, இவங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதுன்னா நீ இன்னொரு டெக்ஸ்ட் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. பார்வையாளர்களுக்குள்ளே உரையாடல் நடக்குது இல்ல, அது வந்து என்னன்னா நீ இன்னொரு டெக்ஸ்ட் நீ உருவாக்கு அப்படின்னா நமக்கும் அது திரும்ப ரீகன்சிடர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். அது இப்படி பிளாட்டா புரிஞ்சுக்கிறாங்களோ, ரொம்ப ஒரு வேலை கிருஷ்ணரா புரிஞ்சுக்கிறாங்களோ, இப்படி ஒண்ணு நம்ம திரும்ப யோசிக்க வேண்டியது. ஆனா பார்வையாளர்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்கு. இப்ப அவங்க பக்கத்துல பேசியிருந்தாங்கன்னா இல்ல அந்த சீன் சரியில்லை, அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னா இன்னொரு பார்வையாளர் இல்ல நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு கூட பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே போகலாம். அந்த சுதந்திரத்தன்மை இருக்குதுன்றது தான் இதோட மையமா பாக்குறோம். அப்ப இந்த பகடின்றது வந்து சில சமயம் முக்கியமா அதிகாரமோ மையமோ இல்லைன்னா வந்து ஒரு வேற ஒரு என்ன ஒரு நம்ம நினைக்கிற அந்த நோக்கத்துக்கான ஒரு மைய புள்ளியா இருக்கும் அப்படின்னா அதை கலைச்சிச்சுன்னா நல்லதுதான். இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கட்டாயம் வேணும் அப்படின்றது தான் நம்ம வைக்கிறதுக்கான காரணமே. உண்மையிலே என்னன்னா அப்படிதான் வரும் டெக்ஸ்ட் எல்லாம், அப்படி வரதான் சரி, சீரியஸ் தான், எல்லாம் போர் அது இதுன்னு தான் இருக்கும். ஆனா சாதாரணமா வந்துட்டு போவாங்க. நான் மலர்மதி மாதிரியான நாடகங்கள் எல்லாம் வந்து என்னன்னா முழுக்க குழந்தைங்களே பயன்படுத்தணும். இவங்க தான் கிண்டல் பண்றதுக்கோ இல்ல வந்து நமக்கு சட்டையர் பண்றதுக்கோ அவங்க தான். ஏன்னா வளர்மதிக்கான அந்த கேரக்டர் இருக்கிற இடமோ
ஒரு இருட்டு அறையில் ஒரு முழுக்க முழுக்க டார்ச்சர் பண்ணுற ஒரு போர் குற்றவாளிகள்லாம் நிறுத்தி வைக்கிற அந்த அறையிலேருந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஆனால் அது அவங்க மனசில் இருக்கிற அந்த கற்பனைக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றது தான். சீட்டுக்கட்டுகளாக போவாங்க. கேரக்டர்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் சீட்டுக்கட்டாக பெரிய கார்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு சீட்டுக்கட்டு மாதிரி. ஏன்னா இதுதான் நடக்குது இந்த கேமுக்கு வந்து. இந்த பகடைகளாக யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க, என்கிட்ட இந்த நம்பர் இருக்குது, இதை வச்சா இதை ரம்மி சேர்த்துட்டா கேமை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம இதை போரோட மையத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயமாவே இல்லை. இப்போ எல்லாம் எதுவுமே பிரச்சனையும் சரி இல்லைன்னா நம்ம ஒரு கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னு நினைச்சா இது நீண்ட காலத்துக்கு தேவையானது. அதோட மையத்தில் கை வைக்கணும்னு பார்க்குறேன். யாராவது ஒரு நபரை நம்ம குறிக்கும் பொழுது இது வந்து அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடும், அது பிரச்சனை. அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு உதாரணமா என்னன்னா கழுமரம்ன்ற பிளே நேரடியாக மனசில் இருந்ததுன்னா அதிநவீன கழு வரைக்கும் சரி இதுக்குமே சரி நேரடியாக ஒரு புது இந்தியா உருவாக்க போற ஒருத்தர் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பணும். அவர் தான் இன்னைக்கு புதுசாக எல்லாத்தையுமே மாத்திர போறான்னு நினைச்சோம். அவர் வந்தாருன்னா எல்லாத்தையுமே மாத்திருவாரு அப்படின்னு எல்லாம் நம்பணும். அப்படின்னா அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்றது ஒரு பெரிய சட்டம். வெறும் எம்டி தட்டை தான் எல்லா தலையிலையும் வச்சுட்டு போவார். ஆனால் நான் எங்கள் ப்ராசஸில் ரிஹர்சல் சமயங்களில் பேசிட்டு இருந்தது என்னன்னா, நீங்கள் இதை ஒருத்தரான்னு நினச்சிக்காதீங்க, காஸ்டியூம் எல்லாம் கூட அவர் மாதிரியே போட்டுக்கலாமா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்காது. நீங்கள் அந்த அதிகார மையம் தான். ஏன்னா கழுமரம் முழுக்க ஒரு இன்விசிபிளா ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு அதிகார மையங்களோட செயினை வந்து சொல்றது. இப்போ நம்ம முதல்ல நினைப்போம் ஒரு டிக்டேட்டர் ஒருத்தர் வரான், ஒரு சூப்பர்வைசர் வரான், சூப்பர்வைசர் தான் அதிகாரம் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சூப்பர்வைசரை வேற ஒரு ஆள் ஆட்டி வைக்கிறான், அவனை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறான்றத ஒரு டிராவல் மாதிரி போறது தான் இந்த கழுமரத்தோட பிளேயோட அந்த ஜேர்னி. அப்போ அதில் ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னன்னா, நீங்கள் இந்த பொசிஷன் யோசிச்சுக்கோங்க, அவர் இருக்கிற பொசிஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு இன்னொரு ஆள் வந்தாலுமே கூட, அவர் ஆட்சி மாறி இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வந்தாலுமே அவரும் முதலாளிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இயங்கிறதா தான் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வடிவம் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தான் பண்ணோம். அப்போ இது வந்து சாதாரணமாகவே ஒரு ஹெலிகாப்டர் சவுண்டும் நேரடியாக வெறும் இந்த லேடர் தான் பயன்படுத்துவோம். அந்த குறியீடு தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்காக பெருசாக மேலேருந்துலாம் இறக்க முடியாதுன்னா லேடரை ஒருத்தர் எட்டுன்னு வந்து போடுவோம். சாதாரணமாக அலுமினிய சேனல் இதில் இருக்கும்ல ஏணி, அந்த மடக்கிற ஏணி, அதுதான் போடுவோம். அங்கேருந்து அவர் டபடன்னு அப்படியே ஹெலிகாப்டர் சவுண்ட்லேருந்து வந்தால் வணக்கம் போட்டு அப்படியே உள்ளே வருவார். அவர் யாராக இருந்தாலுமே சரி அவர் தான். அவர் பெருசாக செய்ய போகிறான்னு பார்த்தா எல்லாருக்கும் தலையில் வந்து காலி தட்டை தான் வச்சுட்டு இருப்பார். அதை சுமந்துக்கிட்டே ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ. இன்னொரு கொஸ்டின் வேணா, நேரடியாக அப்ஜெக்டிஃபை பண்றது ஒரு பொருளை, இப்போ நீங்கள் சிவப்பு கண்ணாடி அந்த ரைட்டும் சரி கழிவறை நவீன கழிவறையும் சரி நேரடியாக ஒரு விஷயத்தை அப்ஜெக்டிஃபை பண்ணாது, அதோட ரிஃப்ளெக்ஷனா பாக்குறது. ரிஃப்ளெக்ஷன் நிறைய இருக்கு. அப்ஜெக்டிஃபை பண்றதுன்னா அதான் ஹியூமன் பாடின்னு சொல்றதோ, கிருஷ்ணன் சொன்னதோ, அல்லது ஆளுங்கட்சி தலைவர்னு சொன்னதோ, ஏதோ ஒன்று சொன்னா அப்ஜெக்டிஃபை. அது மேல அதுக்கு அதனுடைய ஹிஸ்டரியும் டிராவல் ஆகாது. பின்னாடியும் ஃபியூச்சருக்கு சிந்திக்க முடியாது. நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சி செஞ்சாலும் அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கணுன்ற மண்ணில போயிடாது. ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா சின்ன சின்னதா நடக்கக்கூடிய எதுவுமே கவனிக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த அப்ஜெக்டிஃபை பண்றதுல இருந்து, அது விமன் பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் சரி ஏதாவது இதுல இருந்து சப்ஜெக்ட் நோக்கி நகரம்ல. முன்னாடி எப்படி நம்ம வந்து கோவத்தை பகடியா பார்க்கணும், நேரடி அப்ஜெக்டிஃபிகேஷன்ல தான் ஆனா தொடங்கி இருக்கோம். ஆனா அதோட நின்றுறாங்க இலக்கியத்திலயோ சினிமாலயோ. நேரடியாக குறியீட்டின் காரணமாக அந்த உடை பின்னாடி ஒரு புஸ்தகமோ அது ஒரு ஏதோ ஒரு அலங்காரத்திற்கு ரீதியாக ஒரு நபரை மட்டும் குறிச்சு அந்த அரசியல் நகர்த்துறது, அதை ஒரு சப்ஜெக்டாக ஒரு பெர்ஸ்பெக்டிவாக மாற்றுறது, அந்த டிரான்சிஷன் அதான் இல்ல. அதுதான் இதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அப்படின்றது நம்ம யோசிக்கிறோம். இப்ப என்னன்னா நம்மளோட இயலாமை இல்லைன்னா இயல்பு அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, என்னால இதுதான் செய்ய முடியும் அப்படின்னா இது கற்பனையோடைய வறட்சி தான், இது போதும் அப்படின்னு நம்ம நிறைவு பண்றோம்ல. அது கிடையாது. எனக்கு இதெல்லாம் தெரியும் அதனால நான் இதெல்லாம் டெக்ஸ்டுக்குள்ள வைக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல. அதெல்லாம் இல்லாம அந்த கண்டென்ட்டு அது வந்து என்னெல்லாம் வந்து உருவாக்குதோ அதை எடுத்து வந்து போட்டுட்டு அதுக்கு தேவையான பொருளை உருவாக்குறது. அது கிராஃப்டாக கூட இருந்தாலும் சரி. ஆக்டரை ட்ரெயின் பண்ணுறதும் அப்படிதான். இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரி வேணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு வேலை செய்யணும், அதை அவங்க உள்வாங்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி கிராஃப்டாக கூட அந்த பொருளை உருவாக்குறது அப்படின்றது இந்த டெக்ஸ்ட்டுக்காக தான் நம்ம உருவாக்கணும். அப்போ அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வெறும் கரெக்டாக ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் நிற்காம ஒரு 10 கதவுகளை வந்து திறந்து விடுற மாதிரி இருக்கணுன்றதான் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ இந்த டிசைனு, இப்போ சாவித்திரிபாய் படிக்கிறேன் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க,
இது எப்படி இது நீங்க கண்டெம்பரரி பிளேன்னு சொல்றீங்க? ம். அப்படியே சாவித்திரி வந்துட்டு தானே போறாங்க அப்படின்னு. ஆனா நிறைய பேர் இது வந்து என்னன்னா ஏற்கனவே ஒரு முன்முடியோட இருக்கிறது. நான் கண்டெம்பரரி பிளேன்னா வந்து அப்படியே பயங்கர பிசிக்கலா மூவ்மெண்டா இருக்கும்னு நினைச்சோம், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைச்சோம்னா அது உங்களுடைய முன்முடிவு. அது இது கண்டெம்பரரியா ஆகிற இடம் எது அப்படின்னா எந்த இடம்ன்றதை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. அந்த பள்ளி அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஸ்கூல் திறக்கிறது அப்படின்றத மேலேருந்து ஒரு வட்டம் வந்து இறங்கும், ஒரு ரிங்கு தான் வந்து இறங்கும். அப்போ அது ஏன் இறங்கணும் அப்படின்னா சாரி கீழேருந்து மேலே போகும், மேலே போகும், இங்கேருந்து மேலே எழும்பும். அது முழுக்க முழுக்க ரிப்பனாக இருக்கும். அதில் நம்ம பயன்படுத்தின கலர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தியிருப்போம். சிகப்பும் நீலத்தையும் வந்து பயன்படுத்தியிருப்போம். அது ஒரு ஒரு நேரடியாக ஏதாவது ஒரு கட்சியோட தொடர்புச்சுன்னா அதெல்லாம் இல்லை. முதல்ல இருந்தே இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த கலர் வந்து ஒரு லிபரேஷனோட தொடர்புடையது அப்படின்றது தான் நமக்கு மையமா இருக்கு. அந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும்போது அதுல இருந்து அவங்க வெளியில வரணும், அதை வந்து அவங்கள பாதுகாக்குது அங்கேருந்து கல் எடுத்து விடும்போதுன்னு. இது வந்து சாவித்திரிபாய் சொல்லாதது. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான கல்வி சூழல்லையும் ஒரு அதிகார மையத்துக்குள்ளேயும் நம்ம செயல்பட வேண்டியது அப்படின்னா அது ஒரு பெண்ணா இருந்து பார்த்தாலுமே சரி, ஒரு போராளிகளா இருந்து ஒரு மாற்று இயக்கத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு செய்யக்கூடிய எல்லாருக்குமே அதை நினைவுபடுத்துறதா தான் இருக்கும். அது அப்படிதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மாற்று உடை பத்தி பேசும்பொழுது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இது இன்னைக்கும் நடக்கிறது தானே அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போவாங்க. அந்த 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 இடம் தான் இது நீங்க எப்படி உள்வாங்குறீங்கன்றது. அப்புறம் இந்த ஆக்டர் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்கல்ல, அப்போ இந்த கிராஃப்டா மாறுறதும் சரி, ஆர்ட்டா மாறுறதும் சரி, கிரியேஷன்றதுக்குள்ள நம்ம வைக்கிற பிளேஸ் பண்ற இடம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா வைக்க வேண்டியதா இருக்கு. இவருக்கு வந்து ஜோதிராவ் புலேக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆரம்பத்துல இருந்தே ராந்தல் விளக்கை தான் பயன்படுத்துவோம். விளக்குன்றது வந்து என்னைக்கா இருந்தாலுமே வந்து ஒரு அது ஜோதிராவ்ன்றத நம்ம இங்க எப்படி அதை சிம்பிளைஸ் பண்றோன்றது நேரடியா ஜோதிரா வச்சிருந்தா நம்ம ஜோதிராவ் புலேயோட கதையை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுல இருந்து இந்த ஒரு கண்டெம்பரரி தன்மைக்கு வர்றதுக்கு நம்ம மெனக்கட வேண்டியதுன்றது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே இருக்கிற திட்டமிட்டது இல்லை. இந்த அனுபவம் வந்து என்னவா இருக்குதுன்னா ஏற்கனவே முன்முடியோட இருக்கிறவங்க அவங்க உள்வாங்கினது இருக்குல்ல, இது எப்படி கண்டெம்பரரி பிளேவா மாறும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நமக்கு வந்து அது அவங்க கிட்ட விவாதம் பண்றதுக்கான இது இல்லை. சொன்னோம் இந்த இடங்கள்லாம் பாருங்க நீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா ஒரு மீனவ பகுதியில் அதை நிகழ்த்தும் பொழுது ஒரு மீனவ பெண்கள் வந்து உச்சகட்டம். எனக்கெல்லாம் அனுபவம் கிடைச்சது வந்து அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுதான். அந்த அந்த அது அந்த போல்ட்னஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க தான் வியாபாரத்துக்கு போவாங்க, இன்னைக்கு அவங்க தான் எல்லாத்தையுமே தீர்மானிப்பாங்க. இதையே வந்து ஒட்டுமொத்த திட்டத்தையும் தீர்மானிக்கிறதே அவங்க தான். அதுல ஒருத்தவங்க என்னன்னா வந்துட்டு என் கதையை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நடிகரை கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம எப்படி யாருக்கிட்ட போய் அதை நெருங்கணும்னு நினைச்சோமோ இந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. நமக்கு இவங்க டார்கெட்டே கிடையாது. டெக்ஸ்ட் வரும்போது இப்படி ஒரு ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்களான்றதுல உண்மையான கனெக்ஷன்ன்றது வந்து அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி கடத்துறோன்ற வரும்போது தான் இந்த கடத்தல் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கடலூர்ல ஒருத்தவங்க பார்த்தாங்க. இப்போ இங்கேதான் வந்து பிளேவே முடியுது. பர்ஃபார்மன்ஸ் டெக்ஸ்ட்ன்றது வந்து நம்ம எழுதுறதுன்றது நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப நான் ஞாபகமா வச்சுக்கிறது என்னன்னா நினைவு குறிப்பு தான், அவ்வளவுதான். இதை நம்ம எப்போ வேணா நம்ம மாத்தலாம், எது வேணா செஞ்சுக்கலாம். இது இருக்கிறது ஐடியா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதுதான் மையம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனா மாத்தும்போது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த டிஸ்கஷன் நடக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது இருக்குல்ல, அதுதான் ஒரு பூர்ணமான ஒரு ஸ்கிரிப்டா மாறும். கடலூர்ல வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்தேன். எப்பயாவது அக்கேஷனல்லாம் கொடுப்பாரு அவரு எங்கேயாவது போறதுக்குன்னா, போன மாசத்துல வந்து 1 மணி நேரம் வாங்கினியா, அப்ப நீ இந்த மாசம் கிடையாது, இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவரு. அவர்கிட்ட நான் வந்து இந்த 1 மணி நேரத்தை கேட்டு வந்தேன். இந்த பிளே பார்த்த பிறகு நான் எங்கெல்லாம் சிரிக்கிறனோ, நான் எங்கெல்லாம் அழுகிறனோ எல்லாத்தையும் நான் வந்து நானா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெக்ஸ்டா மாறுறது. இப்போ எழுத்து பிரதி நிகழ்த்து பிரதியா மாறுற இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுலதான் பார்வையாளர்கள் கவனம் வந்து நமக்கு ரொம்ப கூடுதலா வேணும்னு நினைக்கிறோம். பார்வையாளர்களையும் இணைச்சி ஒரு படைப்பை உருவாக்குறது அப்படின்றது. நம்ம மற்ற வடிவங்கள் எல்லாம் வாசகர்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, இதெல்லாம் மற்றவங்க எல்லாரும் சொல்றதுக்கு வேற அவங்களுடைய ஊடக சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாமே தவிர, நாடகம் வந்து பார்வையாளர்களை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த அனுபவம் பெறவங்களுக்கு இன்னும் கூடுதலா அனுபவம் தர்றதுக்கு இந்த ஊடகம் வந்து வழிவகை செய்யணுன்றதான் நம்ம நம்புறது. அப்ப அதுதான் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு பாக்குறோம். ஏற்கனவே பிரச்சனை இருக்கு இங்க.
பார்வையாளர்கள் மரபு வந்து உடஞ்சு போயிருக்கு. நம்ம கிட்ட பார்க்கறது இல்லை. இப்போ கூத்துக்கெல்லாம் வந்து அழிவு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லை. என்னைக்கு வரைக்கும் ஊரில் திருவிழா நடந்துகிட்டு இருக்குதோ அது வரைக்கும் கூத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அங்கே தான் இருந்துச்சு, அது இருந்துகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி அதுதான். அப்போ இங்கே வந்து என்னன்னா ஏற்கனவே வரவங்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் புதுசாக எவ்வளோ பேரை சேர்க்க போகிறோன்றது தான் இங்கே தேவையாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கவனத்தில் தான் வைக்கணும். அப்போ நமக்கு வந்து வேற அட்ராக்ஷனோ இல்லை ஆஃபரோ எல்லாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது. இந்த சலுகைகள்லாம் வந்து நம்ம தந்து அப்படியெல்லாம் பார்வையாளர்கள் இங்கே சேர்க்க முடியாது. இந்த நல்ல அனுபவத்தை தர்றது வழியாக அவங்க மற்றவங்க கிட்ட இந்த டெக்ஸ்ட்டை கடத்தி அங்கே போனால் நல்லா நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுன்றது தான் இன்னைய தேவையாக ரொம்ப முக்கியமாக இருக்குது. பார்வையாளர்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் ஒரு நடிகரும் பார்வையாளர் இருக்காங்க. இப்போ நீங்க நடிகராவோ அதை உருவாக்கக்கூடிய ஆளா இருக்கும்போது நீ ஒரு பார்வையாளரா நாடகத்தை பார்க்கறதுங்கிறது நிறைய பேர் டெக்னீஷியனாக இருக்காங்க. ஒரு கேமரா ஆப்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதனுடைய டெக்னிக்கல் ஏரர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்க ஒரு படைப்பாளராக இருந்துட்டு பார்வையாளராக மாறி உட்காரும்போது வெறும் பார்வையாளராக பார்ப்பீங்களா இல்லை அந்த அந்த விஷயம் உங்களுடைய நான் கேள்விதான். ஆமாம், இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் என்னோட கிரியேஷன்ன்ற இடத்த விட நான் பார்க்குற பிளே தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் சில பேர் ஏன் இவ்வளோ இடைவெளியாக இருக்குது அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அது நான் தான் தீர்மானிக்கணும். யாரும் எல்லாம் புஷ் பண்ணி உடனே அந்த இடத்துலலாம் இல்லை. நமக்கு வந்து என்ன மாதிரியான வடிவம் அது எவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு அதை நெருங்கணுன்றதுக்கு சில சமயம் காலம் எடுக்க தான் செய்யும். அதெல்லாம் இல்லை. ஆனால் பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ரொம்ப எம்டியாக வச்சுட்டு தான் பார்ப்பேன். ஒரு இது இவர் அரிநாச்சின்னு ஒரு எழுத்தாளர் ஒரு முறை சொன்னார். ஆனால் இதான் மைண்டில் இருந்தது. நானும் நம்புறது அதுதான். ஆனால் அதுதான் கன்செப்சுவலாக அது கோட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாடகம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு 2 பேரும் வெளியில் வரும்போது சொன்னோம். கூட வந்தவர் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், இல்லை இது ஒரு மாதிரி மோசமாக தான் இருந்துச்சு அப்படின்னோடனே அவர் சடார்னு ஒன்று சொன்னார். நீ என்ன நினைக்கிற கோபி அப்படின்னாரு. என்ன கேட்டார். அப்படிலாம் இல்லை, அது ஒன்று பார்க்கறது தானே, அது என்ன இருக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு நாடகம் பார்த்தோன்றது அதோடலாம் வச்சு பொருத்திக்க கூடாது. இது புதுசாக பார்த்தோம், இதில் சில நல்ல விஷயத்துல எடுத்துக்க வேண்டியதான், அதுக்காக மொத்தமாலாம் தள்ளி விட்டுற முடியாதுன்னு இப்படி தான் நான் சொன்னேன். அவர் சொன்னார், நாடகத்தில் என்ன நல்ல நாடகம் கெட்ட நாடகம், எல்லா நாடகம் நாடகம் தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அது ஒரு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பார்வையாளராக எப்படி நம்ம உள்வாங்கிறது அப்படின்றது. படைப்பாளராகவோ இல்லைன்னா விமர்சகராகவோ போய் நாடகம் பார்க்கறது இல்லை. நான் அதுக்காக தான் பெரும்பாலும் நான் நாடகம் சம்பந்தமாக எழுதுறது இல்லை. ஒரு நாடகத்தை பார்த்து விமர்சித்து எழுதுறது அப்படின்றது இன்னைக்கு பயங்கர குறைபாடு. எனக்கே சில சமயம் தோணும், ஒரு வருஷம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அழகாக போய் நாடகம்லாம் பார்த்து எழுதுவோமா, சில சமயம் அது ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா யாருமே எழுதுறதுக்கு இல்லை. இப்போது குறைஞ்சபட்சம் எழுதின்னு இருந்தவங்களாம் கூட அவங்கள்ட்டலாம் டைரக்ட்லாம் பண்ண போயிட்டாங்க, நாடகம் டைரக்ட் பண்ண போயிட்டாங்க. அப்போ எழுதுகிற மரபுன்றதே வந்து இல்லை. ஒரு நல்ல விஷயங்களை விமர்சனம் பண்ணி வரும்பொழுது அது சில சமயம் மேம்படுத்துறதுக்கு வழிவகை செய்யுமானலாம் கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது என்னன்னா, விமர்சனம் பண்ணுறதுக்காக பார்க்கும்போதுன்னு ரொம்ப கான்சியஸாக போவோம். அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் பார்க்கறது இருக்குல்ல, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. ஏன்னா வெறும் நமக்கு வந்து டெக்ஸ்ட்டை மட்டுமே பார்க்கல, இல்லைனா வந்து அந்த விஷுவல் இதை மட்டும் பார்க்கல, அந்த லேண்ட்ஸ்கேப்பு இல்லை அந்த சரௌண்டிங், அந்த ஸ்பேஸு, அந்த டைமு, நம்ம கூட உட்காந்துருக்கிறவங்க, இப்போ அந்த நேரம் இருக்குல்ல, அந்த கணம் வந்து வேற ஒரு அனுபவத்தை தரும். அதனால அது நம்ம வேணுன்றது வேணான்றது எல்லாத்தையுமே அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். கம்ப்ளீட்டாக எம்டினஸாக பார்க்கறது தான் பெட்டர். எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்லாம் அங்கே போய் விமர்சனம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அந்த குவாலிட்டியை வந்து நான் நம்ம ரவீந்திரன் சார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டது தான். அவர் பார்க்காதது பிளே இருக்கவே முடியாது, அவர் பார்க்காத ஃபில்மே கிடையாது. அவ்வளோ டிவிடி கலெக்ஷன்லேருந்து வச்சிருக்கிறாரு, நாடா போய் அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து சில சமயம் இதில் இருக்கிற ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பார். நம்ம பிளே எல்லாம் பார்த்தாருன்னா அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அப்போ அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் கோட் பண்ணி காமிக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அப்போ அவரு நான் பெரிய அவ்வளோ நாடகங்கள் பார்த்துருக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலை இல்லாதது இன்னை வரைக்கும் அவர் லைவா இருக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியா எல்லாரோடையும் பேசிக்க முடியுது அப்படின்னா அந்த எம்டினஸ் தான் நினைக்கிறேன் நான். அப்போ இதுதான் நானும் நினைக்கிறது. இப்போ என்னோட டெக்ஸ்ட்லேருந்தே வேற யாருக்கா ஒரு குறையா இருக்கு அப்படின்னு நினைச்சா நீங்க இன்னொரு டெக்ஸ்ட் வைக்கலாம். இப்போ நம்மளே அப்படிதான் பண்றோம். என்னோட டெக்ஸ்ட் வர்றதுக்கான காரணமே அதுதான். ஒன்று சில முரண் இருக்கு, ஏற்கனவே இருக்கிற ஒரு சமநிலையை குலைக்கணும்னு பார்க்குறோம், அது ஏற்கனவே இருக்கிற வடிவங்களை குலைக்கணும்னு பார்க்குறோம். எனக்கு யாரோடைய போட்டியும் கிடையாது, இவங்களோட போட்டி இன்னொரு நாடகத்தை நான் நிறுவனம் இதெல்லாம் கிடையாது. எனக்கு என் மேலே தான் போட்டியா இருக்கு. ஏற்கனவே ஒரு வடிவம் இருக்கு இல்லையா,
எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டைலை ஃபார்ம் பண்ணுறதுலலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஒரு பிளே இருக்கும் அப்படின்னா இவரது எல்லாம் வந்தால் இதெல்லாம் சிம்பாலிக்காக வைப்பாங்கல்ல, சிக்னேச்சர் மாதிரி ஒன்று வைக்கலாம். அதெல்லாம் வேணாம். ஒரு வடிவமும், ஏன்னா நடிகர்கள் இதில் ஈடுபடுறாங்க. நடிகர்களுக்கு வெவ்வேறு அனுபவம் வேணும். இப்போ நமக்கு இங்கேயே பயிற்சியும் எடுக்கிறாங்க, இங்கே இருந்து வேலையும் செய்கிறாங்க. அப்போ நமக்கு அகடமிக்கலாகவும் குழுக்கள்லையும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நான் சொல்கிறத நீங்கள் நடிங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு இன்னொன்னும் வேறு வேறு வடிவங்கள் தரணும் அப்படின்னும்போது தான் என்னோட டெக்ஸ்டை நான் உடைக்கிற அந்த பண்பு வந்து வருது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எம்டியாக பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற குறைபாடுகளை நம்ம பிளேயில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதா இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். கட்டாயம் பார்க்கணும். நிறைய இல்லை, அது நிறைய பேர் இல்லை தவிர்க்கிறாங்க. அது வந்து இல்லை, கட்டாயம் வேணும். அது நிறைய தரும். அதுலேருந்து சில சமயம் இன்ஸ்பயர் ஆகலாம். நமக்கு ஏன் இன்ஸ்பயர் ஆகக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. அதை நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோன்றது தான் நம்மக்கிட்ட இருக்கிற சேலஞ்சே தவிர பார்க்கறதுன்றது வந்து அவசியம். இப்போ எழுத்து சம்மந்தப்பட்டவங்க வாசிக்கிறது இல்லையா, எக்கச்சக்கமாக வாசிச்சுட்டே இருக்கிற மாதிரி நம்ம வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இதுக்கு துணை ஊடகங்களை வந்து துணைக்கு வச்சுக்கலாம். நிறைய படங்கள் பார்க்கணும், நிறைய வந்து பெயிண்டிங் பார்க்கணும், நிறைய வந்து வாசிக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா நேரடியா ஊடகம் இதே சம்பந்தப்பட்டதை வந்து நிறைய நாடகம் பார்க்கறதுல என்ன வந்துட போகுது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா தேவையா இருக்கு. இப்போ பல்வேறு விஷயங்கள் சார்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். நாடகம் சார்ந்த மையமாக வச்சு பேசுகிறோம். இப்போது நாடகத்தில் ஆய்வும் பண்ணி அதை நிகழ்த்து கலைக்கான நடிப்பும் சரி, இயக்கிறதெல்லாம் கடந்து இதை மக்கள்கிட்ட பரவலாக்கம் பண்ணணுன்னு ஒரு கல்வி நிலையம், பகிர்தல் நிலையம் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கிறீங்க. யூஸ்வலாக பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெரும்பாலும் ஒரு நிறுவனமாக, ஒரு கல்வி நிறுவனமாக உருவாக்கி அதை சேர்த்து கூட கொண்டு போகிறதுன்றது ஒரு பெருத்த வேலை. சிலர் சுமையாக கூட பார்ப்பாங்க. அது ஒரு முக்கியமான பணி. அப்போது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக பல்கலைக்கழகங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நேரு பீரியட்லேயே நிறைய இன்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணாங்கன்னு நம்ம சொன்னால் கூட, இப்படி சிறு சிறு நிறுவனங்கள் உருவாகிறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஒரு சுதந்திர அமைப்பாக இருக்கும். அதாவது ஒரு சட்டை தைச்சிட்டு புள்ள பார்க்கறதுக்கு பதில் ஒரு இயல்புலேயே ஒரு குழந்தை வளரணும்னா அதுக்கு ஒரு சுதந்திர தேர்ட் பிளேஸ் வேணும்னு எப்பவுமே நான் அதை தேர்ட் பிளேஸ் தான் கூப்பிட்றேன். வீடு அகாடமிக் இல்லாத ஒரு கல்வி நிலையம், கற்கிறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம இந்த யாழ் உருவாக்கம், அதனுடைய பயணம், அது நீங்கள் கொஞ்சம் சொன்னாங்க. இது முதல்ல நான் சொன்ன மாதிரியே இந்த நாடகத்தை எப்படி ஒரு நடிப்பு வழியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியே தான் ஒரு ஒரு கற்றலுக்கான ஒரு மையம் வேணும் அப்படின்றத நினைக்கிறோம். இங்கே சூழலில் இருக்கக்கூடிய ஒரு இயலாமையாக தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அது இருந்தால் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அகடமிக்கலான ஜோன்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது எப்போவுமே. இப்போ நானே வந்து என்னென்னா அகடமிக்கல் செக்டர்லேருந்து வெளியில் வந்தேன். தொடர்ச்சியாக எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அந்த மாதிரினா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தோம். பல வருஷம் இருந்தோம். நிறைய ப்ரொஃபஸர்ஸோட தொடர்பு இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ஷன் இருக்குது, அதர் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நம்ம முடிச்சுட்டு வந்த பிறகு அங்கே நுழையிறதுன்றது வந்து மறுபடியும் அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் புதுசாக ஆரம்பிக்கணும். பர்மிஷன் வாங்கணும், எதுக்காக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கிறதா ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி என்னென்னா இன்னொரு பக்கம் குழுக்கள், நாடக குழுக்களாக இருக்கிறது ஒரு வழக்கமான ஒரு மரபுக்குள்ள ஒரு தொடர்ச்சியாக வருது. அவங்களுக்கு தளம் இல்லை. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாடகம் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே சூழலில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அப்புறம் ஒரு பொதுவான ஒரு தளம் இல்லை அப்படின்றது ஒரு இயலாமையாக இருக்குது. இப்படி தான் நான் வந்து என்னென்னா ஒரு மையம் அப்படின்றது வந்து வேணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த அடிப்படையில் இது எப்படி செயல்படணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஒரு ஆய்வு நோக்கில் தான் நான் வந்து எப்போவுமே அரங்கத்தை பார்க்குறோம். ஒன்று வந்து அது அனுபவம் தான். நான் முதல்ல வந்து கிரியேட்டிவிட்டியோட தொடர்புபடுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பிறகு ஆய்வுத்தளங்களுக்கு வந்த பிறகு தான் ஒரு பிரச்சனை என்ன, இப்போ என்ன சிக்கல் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு எந்தெந்த வழிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஒரு ரிசர்ச் கற்றுக் கொடுத்த ஒரு லெசன் மாதிரி இருக்குது. அப்போ அதை இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு நாடகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய ஆட்கள் வந்து எப்பவுமே ஒரு கற்றலுக்கான ஒரு தளம் வேணும் அப்படின்றத விரும்புறது இருக்குது.
ஏன்னா இன்னும் வீடுகள்லயே நம்ம வந்து நாடகம் அப்படின்றத என்ன அப்படின்றது கன்வே பண்ண முடியல. இது நாடகத்தை வந்து பயிற்சி கட்டாயம் வேணும், பயிற்சிக்கு ஒரு தளம் வேணும். வீட்டில் வந்து சத்தம் போட்டு கத்தணும் அப்படின்னா, இல்லை ஒரு டைலாக் மனப்பாடம் பண்ணோம்னா இன்னும் அந்நியமா இருக்கு. அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து நம்மளால கலந்து பேசி அதை டிஸ்கஸ் பண்ற அளவுக்குலாம் நம்ம இன்னும் பெருசா வரவே இல்லை. அப்ப இந்த சூழல்ல தான் நமக்கு ஒரு தளம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம பல்வேறு குழுக்கள்ல வேலை செஞ்சதுனால இங்க ஏற்கனவே களம்னு ஒரு குழு வந்து ரொம்ப ஒரு 8-9 வருஷத்துக்கிட்ட ரொம்ப பரவலா வேலை செஞ்ச ஒரு 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 குழுவா இருக்கு. நானும் அந்த குழுவில் இயங்கின ஒரு ஆள் அப்படின்னும் போது அவங்களோட செயல்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு விழா, நாடக விழா, ஒரு நாடகம் பண்றது அப்படின்னு. இடைப்பட்ட காலங்களில் ஒரு நாடக நடிகராகவோ இல்லைன்னா ஒரு நாடக எழுத்தாளராகவோ நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய கேள்வி. இப்படி வேற சர்வைவல் விஷயங்களுக்காக போறோம் மற்ற எல்லா இடத்துலயும் வேலை செய்யறோம். அப்ப இதுக்கு ஒரு ஒரு அமைப்பு மாதிரியான சூழல் வேணும். தளம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இது கூட என்னன்னா திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது கழுமரம் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பிளே, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிளே, நிறைய பேர் வந்து வேலை செய்யற பிளே, அதை வந்து ஒரு 10க்கு 10 அறைக்குள்ளதான் பயிற்சியே பண்ணோம் நாங்க. அது கற்பனைக்கே நமக்கு வந்து தட்டுப்பாடு மாதிரி இருக்கிறது தான். ஒரு 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 சீன்ல வந்து என்னன்னா 8 பேர், ரைட் சைடு ஒரு 4 பேர் இருக்கணும், இங்க ஒரு 2 பேர், லெஃப்ட் சைடு 2 பேர் இருக்கணும், சென்டர்ல ஒரு 2 கேரக்டர் வந்து ஒரே சமயத்துல அவங்களுடைய இதை வந்து ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா அந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த டெக்ஸ்ட் போய் அவங்களுக்கு அந்த சீன் வழியா போய் கன்வே ஆகும். இப்போ இதை பிளான் பண்ணும்போது ரைட் சைடு மட்டும் அந்த 4 பேர் அப்படின்றத முதல்ல ஒத்திக்க, மீதி எல்லாம் கற்பனையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த வெளிக்கு பயணமாகிறது இல்லை, இந்த ப்ராசஸே நமக்கு வந்து ரொம்ப கட்டுப்பட்ட நிலையில தான் இருக்கு. அப்போதான் வந்து என்னன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் அப்படின்றது, நம்ம தியேட்டர்னு சொல்லும் போதே என்னன்னா டைமு, ஸ்பேஸு, பாடி அப்படின்றத ரொம்ப இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான மூலங்கள் அப்படின்னு சொல்ற அந்த பழக்கத்துல ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த யாழோடைய அளவில் வந்து நம்ம யோசிச்சது. அதே மாதிரி என்னன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஒரு குழுக்கான பயிற்சி இடமா இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். என்னன்னா உண்மையிலேயே இங்கே ஒரு 10 இந்த மாதிரி ஒரு சென்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது யாழுக்காக மட்டும் பயன்படுத்த தொடங்கிடும் கட்டாயம். ஏன்னா சூழலில் இருக்கிற இந்த தட்டுப்பாடு தான் முக்கியமான காரணமாக இருக்கு. ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைச்சா, ஒரு ஆள் ஒரு கிரியேஷனுக்காக வரணும் அப்படின்னு நினைச்சா பேப்பர்ல எழுதிடலாம். அதை செயல்படுத்தி பார்க்கணும்னா இந்த மாதிரியான பயிற்சி தலங்களுக்கு தான் வரணும். அப்ப இது ஒரு பொது தளமா மாறுறது அப்படின்றது தான் ஐடியால இருந்துச்சு. இப்ப யாழுக்கு அப்படின்னு யாழுக்கான செயல்பாடு மட்டும் இங்க நடக்கும்ன்றத முதல்ல நாங்க மறுத்துட்டோம். ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து, ஏன்னா இந்த இடம் வெளியோடைய இது வந்து அர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அது இல்லாம அப்படின்னா எக்கச்சக்க டிமாண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல போய் ஒரு ஒத்திகை பண்ணோம், அந்த மீன் வாங்கலையா மீன் சொல்லி ஒரு குழந்தைகள் நாடகம் முழுக்க அரசு பள்ளிகள்லாம் நிகழ்த்தணும். அந்த நாடகத்தை ஒத்திகை பண்ணும்போது ஒரு இடத்துல இடம் கேட்டு பண்ணோம். இப்போ அவங்க வந்து என்னன்னா எங்களுக்கு ஒரு ஷோ மட்டும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி டிமாண்டை ஒத்துக்கிட்டு பண்ணோம். ஒரு வாரம் ஒத்திகை பிளே எடுத்தோம், வேற எல்லா இடங்கள்லையும் பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடுச்சு. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆக்டருங்கெல்லாம் அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி கிரேன்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சு 4 மணிக்கு ஃபோன் அடிச்சு 6 மணிக்கு நாங்கள் ஷோ வச்சுக்கிறோம், எங்கள் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க, வந்து உடனே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ இதில் சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்கினது தானே இது, எங்கள் ஸ்பேஸை பயன்படுத்தினீங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பா இது வந்து என்னன்னா ஸ்பேஸ் வந்து ஒரு அதிகாரத்துக்கான ஒரு மையம் மாதிரியா ஆகிற இடம்லாம் கூட இருக்கு. அப்போ அவங்க ரெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நம்ம ஏற்கனவே அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கணும், இதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு நெருக்கடியை வந்து எதிர்கொள்கிற விஷயம் இருக்குல்ல, அப்போ இப்படியான ஒரு பார்வை தான் இதை எல்லாருக்குமான பொது வெளியா மாத்துறது அப்படின்னு யோசிச்சோம். அதே மாதிரி என்னன்னா இது வெளி ஒரு சோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட ஒரு சென்டர் நீங்க யோசிச்சு பார்த்தா நாடகக்காரங்கெல்லாம் கூடி பேசுற இடம் எங்க இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடம் திரும்ப டீ கடை, எங்கேயாவது ஒரு இடத்துல பேச முடியும் அப்படின்னா ஒரு அசைவோட பேசுறது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. சில சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நிகழ்த்தி பார்த்து, இல்லைன்னா நான் இதை இப்படி யோசிச்சேன், ஒரு ஆள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னும் போது நாடகங்கள் இல்லைன்னா அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இப்போ ஏன்னா நம்ம பேசும்போதே வழக்கமா எங்களை இவ்வளவு நேரம் இப்போ கண்ட்ரோலா உட்காந்து பேசுறதே முடியாது, கை காலெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லணும்னாலும் எல்லாமே ஆக்ஷனா இருக்கும், கிட்டத்தட்ட வந்து சைகை மொழியில பேசுற மாதிரிலாம் இருக்கும். அப்ப இந்த தளம் வந்து அந்த மொழிக்கான ஒரு வெளிப்பாட்டு தளமாகவும் இருக்கணும்ன்றதுனால இது ஒரு எல்லாருமே கூடுற ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிச்சோம். இன்னொரு பக்கம் இந்த வெளியை தாண்டி இன்னொன்று அறிவு ரீதியான ஒரு வாசிப்பு தளமாகவும் ஒன்றும் சரி,
இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போகிறோம், இல்லை இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை எது வந்து பலமாக இருக்குது, நமக்கு எதை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணலாம், இது ஒரு கூட்டணி மாதிரியும் யோசிக்கிறோம் இந்த இடத்த வந்து. அதுக்கு நூல்கள் சேகரிக்கிறதுன்னு வச்சோம். அப்போ நமக்கு என்னன்னா ஒரு சோர்ஸை வந்து தேடி எடுக்கிறதுக்கு அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயம். அப்புறம் இதுல எல்லாருமே பங்களிப்பு செலுத்துறதுக்கான ஒரு ஒரு இடமாவும் பார்த்தோம் நம்ம. அப்படிதான் நூல்கள்லாம் நிறைய பேர் தர ஆரம்பிச்சாங்க. எங்ககிட்ட வாசிச்சது போக சும்மா இருக்குதுதான், அப்போ நீங்க எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நூலை தேடி வரவங்க இங்க இருக்கிறாங்க, இப்போ இந்த ஸ்பேஸுக்காக ரிஹர்சலுக்காக வரவங்க இருக்கிறாங்க. எப்படி பல்வேறு விதங்களுக்காக இப்போ அரங்கம் தொடர்பான ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும்னா அப்புறம் உண்மையிலேயே இது பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் கிடையாது. நான் எங்களோட யோசனையில வந்து என்னன்னா இது வந்து பயிற்சிக்கான ஒரு தளமா தான் இருக்கணும்னு தான் யோசிச்சோம். ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் மேடையாவும் மாறி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னும் கூடுதலா போயிடுச்சு. இப்ப எங்களுடைய நோக்கத்துல வந்து ஒரு ஒரு பாய்ச்சல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்த பிறகு ஒரு குழுவா வர்றது ஒரு பழக்கம் வந்துருச்சு. நாடக கலைஞர்கள் வந்தா பாண்டிச்சேரியில வந்தா எங்கேயோ ஒரு இடத்துல பர்ஃபார்ம் பண்ணலாமான்னா இங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் மாதிரியும் ஒரு விஷயத்த ஒரு பண்பு நலன்களை நம்ம எப்படி செஞ்சு, அதாவது என்னன்னா டூயிங் வித் ஆக்ஷன் மாதிரி நான் என்ன மாதிரி அசைகிறோமோ அதை வந்து அப்படியே இன்னொரு ஆள் வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி நாடகக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்றது. அது ஒரு பொதுவில் நிறைய பேச்சு இருக்குல்ல, கூத்தாடிங்க தானே எங்க வேணா இருந்துப்பாங்க, என்ன வேணா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஆனா நம்ம முதல்ல அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் லேசா மாத்த பார்க்கணும் அப்படின்ட்டு. அது அப்படிலாம் கிடையாது கூட ஒன்று. அது இன்னொரு இதுல கிராமங்கள்லாம் ரொம்ப கவனமெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையா அதை ஸ்பெஷலாக தயாரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கு. அது ஒரு பொது சொல்லுதான். ஆனா நமக்கு என்னன்னா ஒரு நாடகக்காரங்களுக்கு நம்மளே மரியாதை கொடுக்கறதுன்றது வந்து நம்ம கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இது ஒரு ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அப்ப இங்கேயே வந்து எல்லாருமே நம்பணும். முதல்ல துண்டு துண்டா இருக்கிற ஒரு சூழலும் இருக்கு இங்க. ஆளாளுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி நான் என்னோட போக்கில் போறேன், என்னோட விஷயத்த நான் இங்க ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம இங்க எதுவுமே அப்படிலாம் எதுவும் கேட்கறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தெல்லாம் எதுவுமே இங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான் எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணி பேசிக்கிறது. அப்படின்னா நாடக சம்பந்தமா மட்டும் பேசுறதுக்கு ஒரு தளம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னா உண்மையிலே அது நிறைய மாநிலங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சென்டர்லாம் இருக்குது. இப்போ ஜெய்ப்பூர் மாதிரியான இடங்கள்லாம் ஆர்டிஸ்ட் ஒரு பார்க்கு ஃபுல்லா ஒரு ஆர்டிஸ்டுங்களுக்கான ஒரு சென்டர் மாதிரி இருக்கு. இப்போ அங்கே போனால் ஒரு பெயிண்டர் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நாடகம் ஒத்திக்க போகுது, எல்லாரும் கலந்து போகிற மாதிரி இருக்கு. அப்படி தான் இதை வந்து யோசித்தோம். பெயிண்டருங்களும் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த இடங்கள்ல வந்து பெயிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வரும்போது அவங்க ஷோ பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க நாடக விஷயங்கள்ல வந்தால் இதுலேருந்து எங்களுக்கு சில இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதுன்னு வராங்க. இப்போ கலைஞர்களுக்குள்ள ஒரு கூட்டணிவு மாதிரி ஆகுது. இதுதான் முக்கியமானது. இதில் ஆய்வுன்ற ஒரு விஷயம் எப்படி யோசிச்சோம்னா ஒரு குழு கிடையாது. இது ஏதோ நாடகத்தை உருவாக்குறதுக்கான குழு கிடையாது. ஆய்வியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை ஒரு பழக்கப்படுத்துறது, இந்த ஒரு நாடக சமூகத்துக்கு ஒரு பழக்கத்துக்கு ஏற்படுத்துறது அப்படின்றத யோசிக்கிறோம். அது இந்த சமூகம் வழியா பார்வையாளர் சமூகத்துக்கும் அது கடந்து போகும்னு நினைக்கிறோம். அப்படி எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நடக்குது. பார்வையாளர்களே அவங்களும் இதுல ஒரு பங்கு மாதிரி மாறுறாங்க. இந்த இடம் எனக்கு புது அனுபவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு பொது செயல்பாடா அவங்க நம்புற விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பொருளா சில பேர் வந்து நான் பயன்படுத்தின பொருள் சும்மா தான் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னா புது தேவையா இருக்குன்னா அதை கொடுக்குறாங்க. நாடகத்துக்கான நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அது அகடமிக்கலா கூட என்னன்னா அந்த அப்டேஷன்ன்றது வந்து இல்லாம இருக்கு. இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ரிசோர்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமாயிடுச்சு நமக்கு. முன்னாடிலாம் நாங்க படிச்ச சமயம்னா யார்கிட்டயாவது கேட்கணும், அது ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம், பர்மிஷன் கேட்டு ஒரு 10 பக்கம் மட்டும் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறோன்னு சொல்லி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து உடனே புத்தகங்கள் வந்து பாத்திர முடியுன்ற மாதிரி வருது. அதனால அந்த விஷயங்கள் உலகம் முழுக்க என்ன நடக்குது அப்படின்றத இங்கே வந்து ஒரு சேகரிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான ஒரு ஆள் வரணும் அப்படின்னு நினைச்சா இங்கே வந்து அதை ரிசோர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் யோசிச்சோம். அதனாலதான் இது ஒரு ஆய்வு நிறுவனம் மாதிரி யோசிச்சோம். நிறுவனம்ன்றது வந்து ஒரு சொல்லுக்குதான், அது ஒரு சொல்லுதானே தவிர நிறுவனம்ன்றதெல்லாம் இல்லை. அது நீங்க சில சமயம் எல்லாரும் பாக்குறவங்களுக்கே தெரியும், எப்போ வேணா யார் வேணா வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம முதல்ல யாழோடைய ஆரம்ப காலகட்டங்கள் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஓவியர்கள் இவங்க எல்லாருமா கலந்த மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா அது ஒரே இதுக்குள்ள இருந்தோம், ஒரே தாட்டு, ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றது, நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்துறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கவனம் செலுத்துவோம். புதுச்சேரி சார்ந்தோ இல்லை புதுச்சேரி சுற்றுப்புறங்களில் இருக்கிற தமிழ்நாடு பகுதிகளில் ஆவணப்படுத்துறது, கலைஞர்களை அவர் உரிய காலத்தில் ஆவணப்படுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செய்வோம்
அதே மாதிரி கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட்டுங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம எப்படி கண்டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறோமான்றத அப்பப்போ ஒரு டிஸ்கஷனாகவோ ஷேரிங் மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு தான் ஆரம்பித்தோம். ஆனால் உண்மையிலே என்னன்னா இது மற்ற ஊடகங்கள் வந்து என்னன்னா ஒரு மாதிரி இண்டிவிஜுவல் ஆர்ட் ஃபார்ம் மாதிரி கூட இருக்குது, பெயிண்டராக தனியாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து என்னன்னா குழு பண்பு வந்து கட்டாயம். யாரும் ஒரு ஆளால இங்கே ஒரு விஷயமா செஞ்சிடவே முடியாது. இது வந்து ஒரு மாதிரி சமூக பிரதிபலிப்பு மாதிரியே தான், ஒரு வாழ்க்கை முறை மாதிரியே தான் இருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு வாழ்க்கை முறை மாதிரி நாடகக்காரங்களோட வாழ்க்கை முறையா என்னவா இருக்கும் அப்படின்றது அகாடமிக்கலான டீச்சிங் மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் வரல நாங்கள். ஆனால் கிளாஸு, ஆக்டிங் கிளாஸு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக நல்ல சிலபஸ் மாதிரியே பண்ணி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து அதெல்லாம் எப்படி சரி பண்றது, அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குதா, உண்மையிலேயே அது ரிசீவ் ஆகுதா அப்படின்றத ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். அதுலேருந்து வர்றதை வந்து திரும்ப வந்து ரீகரெக்ட் பண்ணிட்டு நான் அதை எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ரிஜிடான அகாடமிக் கரிக்குலம்ல இருந்து ஒரு எவால்விங் கரிக்குலம், அந்த கரிக்குலம் இருக்கும், எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து அடுத்தது அது யார் கையில் எடுக்கிறாங்களோ அப்படி ஒரு மாடல்ல இயங்குறதா பார்க்குறேன் ஒரு எவால்விங் கரிக்குலம்ல. ஆனா இப்போ நீங்க நாடகத்துக்குள்ள வரவங்க இல்லை ஆர்டிஸ்டாக வரவங்க இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து எதிர்வரும் காலத்துக்குன்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும், இது கட்டாயம் இதை செஞ்சு முடிக்க போகிற இலக்கு அப்படி சொல்ல பேஷனேட்டடா. ஆனால் ஒரு 2030 2040 50களில் நாடகம் எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு அச்சம் இருக்கும், இந்த நாடகத்துறையில் கால் எடுத்து வைக்கும்போது உள்ளுக்குள்ள கனவு இருக்கும். ஆனால் இந்த துறையில் போனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சர்வைவலுக்கான ஒரு அச்சம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அச்சத்தை போக்கிக்கிறதுக்கு சிலருக்கு வந்து அது பை பர்த்தே இருக்கும், அதை எடுத்துப்போம், ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறோமோ இல்லை கேஷுவலாக கூட அதை நம்ம செய்வோம் சில சேலஞ்சஸை. ஆனால் கனவு இருக்குது, அந்த அச்சமும் இருக்குங்கிறத, அந்த அச்சத்தை எப்படி போக்கிக்கிட்டு இந்த உள்ள கால் எடுத்து வைக்கலாங்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவலாக இந்த ஒரு ரிசர்ச் மாடலுக்குள்ளே வந்தாலும் சரி, இல்லை தேட்டர் மேலே மிகுந்த ஆர்வத்தோட பக்தியோடு இருக்கிறவங்க கூட இருப்பாங்க, அப்படி வந்தாலும் சரி, அவங்கள அந்த அச்சத்தை எப்படி போக்கிக்கிறது. பொதுவாக வந்து என்னன்னா இப்போ இருக்கிற சமகால சூழல்ல நாடகம் அப்படின்ற ஊடகம் வந்து என்ன ஆச்சுன்னா அடாப்ட் பண்ணிக்கிற தன்மை வந்துருச்சு, அதை உள்வாங்கி வெவ்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு வந்துருச்சு. முன்னாடியாவது வெறும் நாடகம் நடிக்கிறது தான் செய்ய முடியும், நிகழ்வு தான் செய்ய முடியும்ன்ற ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ என்ன நமக்கு அந்த பயங்கள்லாம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து என்னவா இருக்குன்னா அதை கல்வி திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் மருத்துவ திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு கோமாளியை பயன்படுத்தி இவங்களை வந்து நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறவங்கள அந்த நேரம் வந்து அவங்கள உளவியல் பூர்வமாக அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர வைக்கிற அளவுக்கு ஒரு மருத்துவத்துக்கான பயன்பாட்டுக்கும் வந்திருக்கு. பல்வேறு திட்டங்கள் இதில் வந்து என்னென்னா ஒரு குழந்தைகளுடைய இறுக்கத்தை உடைக்கிறதுக்கு, இல்லைன்னா கற்பனையை தூண்டுறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இதை அடாப்ட் பண்ணுறதுன்றது வந்துருக்கு. அப்போது நாடகத்தை இண்டிவிஜுவலாக ஒரு ஆள், ஒரு தனி நபர் நாடகத்தை படிக்கிறாரோ இல்லைன்னா வந்து குழுவில் இருந்து எவால்வ் ஆகுறாரோ, வெளியில் அவரே ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் கூட அவரால் சர்வை பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு அவர் வந்து ஒரு பள்ளியில் போய் ஒரு நாடக ஆசிரியராக இருக்க முடியும், இல்லைன்னா பயிற்சியாளராக மாற முடியும், சினிமாவுக்கு போய் பயிற்சியாளராக இருக்க முடியும், நடிப்பு பயிற்சி கொடுக்க முடியும், இல்லை சினிமா நடிகராக மாறலாம். இது எல்லா சாத்தியங்களும் இருக்குது. இந்த குழு மனப்பான்மை இருக்குல்ல, இந்த குழுவை இயங்குறது அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னன்னா ஒரு தளம் வேணும் அப்படின்னும் போது யோசிக்கும் போது இதை யாரு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்றது இந்த விஷயங்களுக்குள்ள முதல்ல எடுத்துன்னு வந்தது. அப்புறம் குழுவா ஒரு படைப்பு அப்படின்னு யோசிச்சாலே ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து டைரக்ட் பண்ணணும், அதை பர்ஃபார்மன்ஸாக எடுத்துன்னு போகணும், எங்கே பார்த்தாலும் ட்ராவல் பண்ணணும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு லைஃபாக மாத்திர இதுக்கு யோசிக்கும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் யோசிக்கும் போதே முதல்ல எடுத்த உடனே இந்த லிமிடேஷன்ஸ் வந்த உடனே என்னன்னா என்னோட குடும்ப பின்புலம் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு வேணாம், அவன் பாட்டுக்கு இண்டிவிஜுவலாக எங்கேயாவது சர்வேல போயிடணும் எப்படி வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதோடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா உண்மையிலே நாடகத்தை படிக்கிறாங்களோ இல்லை குழுவிலேருந்து வரவங்களோ, ஏற்கனவே நமக்கு ஒரு மரபு ரீதியான இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழுவிலேருந்து வந்தவங்க உடனே அதுலேருந்து பிரிஞ்சு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்போ இதுலேருந்து பிரிஞ்சு வந்தாங்கன்னா, இல்லைனா ஏதோ ஒரு முரண்பாடு ஏதாவது ஏற்பட்டு பிரிஞ்சு வந்தாங்கன்னா இன்னொரு குழு உருவாக்குவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லிமிடேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நான் அதையே செய்யணும், நான் எதையே செய்யணுன்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த சூழலை வந்து முதல்ல போக்கணும் அப்படின்னா இந்த குழுக்கான இந்த சோர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம் போது அவங்களுக்கு என்னன்னா ஒன்றும் வேலை விஷயங்களுக்கு எங்கேயாவது போனால் கூட அந்த படைப்பு மனநிலை இருக்குல்ல, அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு தைரியம் வந்தாலே போதும். அப்போ அப்படி இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னன்னா ஒரு குழுவில் நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஒரு குழுவில் யாழ் அப்படின்ற ஒரு நாடக குழுவாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஆள் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு வகையில் சீனியாரிட்டி பேஸ்டாவோ
ஏதோ ஒரு மரியாதை காரணமாகவோ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுங்க, எங்களால் எழுத முடியாது, நீங்களே எழுதுங்கன்னு கூட இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன இருக்குதுன்னா, இதில் இருக்கிறவங்க மியூசிக் பண்ணவர் கூட நான் ஒரு ப்ளே பண்ணலான்னு இருக்கிறேன், என்கிட்ட ரீட் பண்ண அப்படின்னு இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம கலெக்ஷனில் இருக்கிறதுல ரீட் பண்ணலாமா அப்படின்னா, எதுக்கு தயங்குற நீ, இங்கே தான் இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எடுத்து பண்ணுங்க அப்படின்னா இப்போ அப்படியே இதுவாகிறாங்க. இப்போ இந்த விஷயம்தான் நமக்கு தொலைநோக்கு பார்வையில் என்னவா இருக்குன்னா, இதுவே சில சமயம் 2-3 வெளியா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இது ஒரு மாடலா மாறிட்டு அங்கங்க ஒரு சென்டரா மாறினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நம்மளே தான் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. இங்க இருக்கிற தைரியம் வந்து என்னன்னா, ஓ சரி ரைட்டு, நம்ம மாடியிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல துண்டா ஒரு இடம் இருந்துச்சுன்னா இதை இப்படி வச்சுக்க முடியும். ஒரு பொது பயன்பாட்டுக்கு நம்மளால பயன்படுத்தணும், இல்லை நம்மளோட இண்டிவிஜுவல் பயன்பாட்டுக்காவது நம்மளோட படைப்பை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்துட்டா கூட பரவாயில்லன்னு தான் நினைக்கிறோம். அப்படி வரும்ன்றது நம்பிக்கையா தான் இருக்கு. இதுக்கு பெரிய பொருளாதார தேவை இருக்கா, அதெல்லாம் இல்லைன்றது நம்ம ஒரு அனுபவத்துல உறுதி பண்றோம். என்னன்னா அது அமையும் போது நம்ம செஞ்சுக்கலாம் ஒண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னன்னா, நீங்க எப்போ யோசிச்சாலுமே சரி, இன்னைக்கு நான் டைரக்ட் தான் பண்றேன், ஆக்ட் பண்றது இல்லை அப்படின்னா கூட என்னைக்கா ஒரு நாள் நான் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னா எனக்கு தொடர் பயிற்சி இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. கட்டாயம் இதெல்லாம் கற்பனையில வேணா இருக்கலாம், உடம்பும் மனசும் ஒத்து வரணும், இல்லை குரலும் இதுவும் எனக்கு ஒத்து வரணும். கற்பனையில் இருக்கிறத நான் கடத்துறதுக்கு எனக்கு பாடி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும், மைண்ட் அந்த கிரியேட்டிவிட்டிக்கு அடுத்த இதுக்கு தாவர மாதிரியான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருக்கணும்னு, அந்த பயிற்சி வரைக்குமாவது இங்க நடந்துகிட்டே இருக்கணும்ன்றதான் யோசிக்கிறோம். அதான் எனக்கு கடைசியாக இதுலேருந்து ஒட்டுமொத்த உரையாடலேருந்து ஒரு விஷயத்துக்கு அறிவாகும் போது நீ சொன்ன ஆரோக்கியம், ஆனால் இந்த நிகழ்த்து கலையில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் நான் கண்ட வகையில் நல்லாவே இருப்பாங்க. ஆனால் தொடர் உழைப்பு இருக்குது. அந்த உடல் சார்ந்து உடல் அவங்க கவனிக்கிற விதம், சின்ன சின்ன அசைவுகள்லேருந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்க வேண்டியிருக்கு. உடம்பு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இதை பயிற்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். ஃபிசிக்கலி மென்டலி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நாடகக்கலை என்பது ஒரு ஆரோக்கியத்துக்குமான, அந்த நாடகக்கலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கியன்றது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை அவங்க. அதை நான் பார்க்குறேன். வெளியில் எப்படியோ பேசிப்பாங்க அவங்க ஆர்டிஸ்ட்டுனாலே சில வார்த்தைகள் ஏதாவது பேசுகிற பொது சமூகத்துக்கு மத்தியில். ஆனால் நம்ம கவனிச்சோம்னா தெரியும், 80 வயசு இருக்கும், அவர் நின்னாருன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சிடும். நம்மளை பிரித்து பார்க்க முடியாது. அவர் வேஷம் கட்டின பிறகு அவர் மறுபடியும் அந்த இதெல்லாம் கலைச்சாதான் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அந்த விஷயமும் சேர்த்து பார்க்குறேன். அதனால் இது ஒரு கம்யூன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குடும்பம்னு நினச்சிக்கலாம், ஆரோக்கியம் சார்ந்த இடம், கல்வி எப்படின்னு நினைக்கலாம். இது போக பதிப்பகம் வேறு நடத்துகிறீங்க. நம்ம அதை யாழ் பதிப்பகமும் இப்போ தொடங்கி புத்தகங்கள் பிரசுரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ பல்வேறு வேலைகளை செய்கிறீங்க. இன்னும் நல்லபடியாக நடக்கணும்னு நான் என்ன சொல்கிறது, பாராட்டுறதை விட இணைஞ்சு ஏதாவது வேலை செய்ய முடிஞ்ச காலகட்டங்களில் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நிலமும் பொழுதும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. யாழுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். வணக்கம். நன்றி.